அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட நாம் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தும்படியாக நாம் வந்திருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் நம் மூலமாக மகிமைப்பட போகிறது. அதற்காக தான் நம்ம ஜீவனோடு இருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தரை மகிமைப்படுத்துறதுக்காக தான் இருக்கிறோம். ஆகவே உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும் நீங்கள் சாட்சியாக மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். இந்த கூட்டத்தில் வந்து தான் சாட்சி சொல்லணுன்ட்டு இல்லை. நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கர்த்தர் செய்த காரியங்களை மற்றவர்கள் அதே போராட்டத்தில் போகும்போது நீங்கள் அவர்களை பார்த்து சொல்லலாம், நானும் இப்படி தான் கஷ்டப்பட்டேன், உங்களுக்கு கர்த்தர் விடுதலை தருவார். ஹல்லேலூயா. யார் யாரெல்லாம் உங்கள் பாதையில் போகிறவர்களை பார்க்குறீங்களோ, கடன் பிரச்சனை, யாருக்கெல்லாம் கடன் பிரச்சனை இருக்குது, ஆண்டவரே நான் சாட்சி சொல்லுவேன்னு சொன்னீங்கன்னா கடன் பிரச்சனை கர்த்தர் மாற்றிடுவார். என்னை விடுவீங்க ஆண்டவரே, நான் சாட்சி சொல்லுவேன். ஹல்லேலூயா. என்னை சுகமாக்குங்க ஆண்டவரே, நான் சாட்சி சொல்லுவேன். எனக்கு ஒரு வேலையை தாங்க ஆண்டவரே, நான் சாட்சி சொல்லுவேன். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு கர்ப்பத்தின் கனியை தாங்க ஆண்டவரே, நான் சாட்சி சொல்லுவேன். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு திருமண காரியத்தை ஏற்படுத்தி தாங்க ஆண்டவரே, நான் சாட்சி சொல்லுவேன். என்னுடைய கோர்ட்டு கேஸை முடித்து கொடுங்க ஆண்டவரே, நான் சாட்சி சொல்லுவேன். ஹல்லேலூயா. யாரெல்லாம் இந்த பாதையில் எந்தெந்த பாதையில் போறீங்களோ உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அந்த பாதையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. என்னெந்த காரியத்திலிருந்து மாற்றுங்க ஆண்டவரே, நான் சாட்சி சொல்லுவேன். ஹல்லேலூயா. ஏப்ரல் 7 நான் இங்கு பேசினேன். ஞாபகம் இருக்காது? இன்னைக்கு மதியானம் சாப்பிட்டதே ஞாபகம் இல்லை பிரதர். எனக்கு சரியா இன்னைக்கு சிக்கன் சாப்பிட்டேன்னா மட்டன் சாப்பிட்டேன்னு மறந்து வச்சு எங்கள் வீட்டுக்காரர் தான் இப்போ கேட்கணும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். வந்தீங்களா? கேட்டிங்களா? யாராவது ஒருத்தர் டைரியே இல்லை பைபிளை பார்க்காம நான் என்ன செய்தி கொடுத்தேன்னு சொல்ல முடியுமா? வசனம் என்ன வசனம் சொன்னேன்? அதெல்லாம் தெரிஞ்சால் நாங்கள் ஏன் பிரதருங்க? ஆமாம், பிரைஸ்லாம். சரியா? என்ன வசனம்? அது இல்லையா? என்ன வசனம் தெரியல? ஓகே, நீங்கள் எதிர்பார்த்திருக்கோம். இப்போ ஞாபகம் இருக்கா? இப்பவும் ஞாபகம் இல்லையா? பிரைஸ்லாம். இப்போ நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்கன்னா ஞாபகம் இருக்கா? இல்லை யாராவது கடத்திட்டு வந்துட்டாங்களா? இல்லை ஞாபகம் இருக்குல்ல? தமிழ்நாட்டில் தானே இருக்கீங்க? சரி, ஓகே. ஏன் சொல்கிறேன்னா, இனிமே வசனம் கிடைக்கக்கூடாத பஞ்சம் வரப்போகுது. அது வந்துருச்சுன்னு எனக்கு இப்போயே தெரியுது, உங்களை பார்த்தாலே. ஹல்லேலூயா. நாங்களாம் டிஜே சையா கொடுத்த மெசேஜை இன்னும் மறக்க மாட்டோம். பிரைஸ்லாம். வேலூரில் கேட்ட மெசேஜ் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அந்த நாயை எங்கே வேறு இடத்துல கட்ட முடியுமா? ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்போது ஏற்கனவே நம்ம ஆளுங்க என்னது, நம்ம ஆட்கள் மங்களம். ஹல்லேலூயா. இதில் இந்த மாதிரி வேற பக்கத்தில் டிஸ்டர்பன்ஸ் நிறையா இருக்கு. கர்த்தர் நல்லவர். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை கேளுங்க. ஏன்னா இப்போ சபைகளில் அதை சொல்கிறது, எல்லா சபையிலும் டைம் ஆயிடுச்சுன்றாங்க. ஹல்லேலூயா. நீ காலையில் ஒரு சபைக்கு போனால் அவங்க சொன்னாங்க, அதிக நேரமாகி விட்டபடினாலே இன்றைக்கு யூத் மீட்டிங்கை நாங்கள் கேன்சல் செய்கிறோம். நிரந்தரமாவா என்னன்னு எனக்கு தெரியல. பிரைஸ்லாம். கேன்சல் செய்கிறோம். எனக்கு உண்மை புரியல நிறைய காரியம். ஹல்லேலூயா. கர்த்தரை இரவும் பகலும் தேடுங்க, அதுதான் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்க போகுது. போதும்னு நினைக்காதீங்க. ஹல்லேலூயா. ஆமாம், இன்னைக்கு ஜெபம் பண்ணிட்டோம்ல, போதும் அப்படி நினைக்காதீங்க. இன்னும் ஜெபிக்கணும் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்ல போகிறீங்க, இன்னும் ஜெபிக்கணும் ஆண்டவரே, இது மாதிரி நான் வசனத்தை மறந்து போயிடக்கூடாது. நான் பிரசங்கம் பண்ணதுக்காக சொல்லலை. ஒவ்வொரு வசனத்தையும் பிடித்து நீங்கள் விடாப்படியாக ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. இல்லையா? உங்கள் வீட்டு சாவி உங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்போ என்ன பண்ணுவீங்க? போட்டு திறப்பீங்க. சில நேரம் அதை சிக்கிக்கணும், திறக்காது. அப்போ என்ன பண்ணுவீங்க? இல்லை இந்த சாவி தான் சொல்லி 2 உழுக்கு என்ன பண்ணுவீங்க? திறப்பீங்க. அதே மாதிரி தான் வசனத்தை நீங்கள் உரிமையாக்கி ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. இந்த வசனத்துக்கு எனக்கு சொந்தமே இல்லை அப்படின்னீங்கன்னா ஒன்றும் நடக்காது. ஹல்லேலூயா. அந்த சாவி பூட்டுக்கு தெரியுமா நீங்கள் தான் ஓனர்னு தெரியுமா? அந்த பூட்டு என்ன செய்ய, நீ யாராக இருந்தால் எனக்கு என்ன, சாவியை கரெக்டாக போட்டோன்னா திறக்கும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அதுதான் ஆவிக்குரிய உலகம். இன்றைக்கி நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நான் போனால் கர்த்தர் செஞ்சிருவார். இல்லை. கரண்ட்டுக்கு தெரியுமா நீங்கள் ஈபியில் வேலை செய்கிறீங்கன்னு? ஐயோ, இது நம்ம அண்ணாச்சி, நம்ம டிபார்ட்மெண்ட் ஆள், இவருக்கு மட்டும் நம்ம ஷாக் அடிக்கக்கூடாதுன்னு என்னைக்காவது ஒரு ஃபியூஸ் கேரியர் சொல்லியிருக்கா? யார் போனாலும் வச்சு வெளுத்து வாங்கிடும். ஹல்லேலூயா. அதுதான் பரலோகம், ஆவிக்குரிய உலகம் அதுதான். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, எப்பொழுதும் விழிப்புள்ளவர்களாய், நாங்கள் இருக்கிறதே விழிப்புள்ள 1 மணி நேரம் தான் பிரதர், அதுலேயும் நீங்கள் இவ்வளோ நேரம் பேசுனீங்கன்னா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க?
நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்கிறேன்னா, வார்த்தையை விட்டுறாதீங்க. ஹல்லேலூயா. வார்த்தையை பிடித்து கொள்ளுங்க. வார்த்தையில் தான் உங்களுக்கு விடுதலை இருக்குது. ஹல்லேலூயா. நாங்கள் இல்லைன்னா இன்னொருத்தரை ஆண்டவர் கூட்டிகிட்டு வருவார். உங்களில் ஒருத்தரை எழுப்புவார். உங்களில் ஒருத்தரை கர்த்தரை எடுத்து பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. ஆனால் இந்த வார்த்தை யார் வந்தாலும் இதை தான் சொல்ல போகிறாங்க. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை சத்தியம். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் பொய் சாட்சி சொல்லி இங்கு வாழ விரும்புகிறார்கள். இந்த சத்தியம் உங்களை நித்திய 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 காலமாய் பிதாவாகிய தேவனோடு, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு, ஆவியானவரோடு உங்களை வாழ வைக்கும். ஹல்லேலூயா. இது எல்லாத்தையும் பைபிள் இருக்கா? பைபிள் இல்லாதவங்க, இல்லையா எனக்கு வாங்கவே வசதியே இல்லை, ஆனால் நான் காஞ்சிபுரம் பட்டுப்படம் மட்டும் வாங்குறதுக்கு எப்படியோ எனக்கு லோனு போட்டு, இல்லையா, பைபிள் வாங்க முடியலன்னா உடனே சொல்லிருங்க, நாங்கள் என்ன பண்ணுறோம், உதவி செய்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆகவே இந்த வசனத்தை பிடித்து கொள்ளுங்கள். இன்றைக்கு ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். சகரியா 9:12. இப்போ சொல்லுங்க அதை. சகரியா 9, யாராவது வாசிங்க. நம்பிக்கை உடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். இன்றைக்கு நான் ரெட்டிப்பான நன்மையோடு தான் இங்கேருந்து போக போறேன் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். வேற யார் விசுவாசிக்கிறீங்க? சகோதரர் பாருங்க, எவ்வளோ திரும்பி பாருங்க, எவ்வளோ உற்சாகமாக இருக்காங்க பாருங்க. உங்கள் மனைவி கூட்டு வரலையோ? ஓகே, ஸ்தோத்திரம். இவ்வளோ உற்சாகம். நான் இந்த மாதிரி உற்சாகம் பார்த்தல எந்த கூட்டத்திலையும். அப்படியே டல்லாக மயக்க நிலையில் இருப்பாங்க. பிரியமானவர்களே, நம்ம இங்கிருந்து எப்படி போக போகிறோம்? ரெட்டிப்பான ரெட்டிப்பான நன்மை என்ன தெரியுமா? பூமிக்குரிய காரியத்திலும் நன்மை, ஆவிக்குரிய காரியத்திலும் நன்மை. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய காரியத்தை நீங்க எட்டி பிடிச்சிட்டீங்கன்னா பூமிக்குரிய காரியம் ஆட்டோமேட்டிக்கா உங்களை தேடி வரும். இதை தேடி போனீங்கன்னா ட்ரெயினை விட்டுருவீங்க. ஹல்லேலூயா. அண்ணன் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மீட்டிங்கை பற்றி சொன்னார். ஃபோனை வச்சோன்னே இந்த மீட்டிங்க்கு வார்த்தையை கர்த்தர் கொடுத்துட்டார். அண்ணன் எனக்கு டிக்கெட் எடுக்கிறதுக்கு முன்னாடியே வார்த்தையை கொடுத்துட்டார். அப்போ நீங்கள் உங்களை எவ்வளோ நேசிக்கிறார் பாருங்க ஆண்டவர். இன்னைக்கு காலையில் போன சபைக்கு மேலே நிற்கிற வரைக்கும் வார்த்தை கொடுக்கல. ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவருடைய வேலை. ஹல்லேலூயா. உங்களை எப்போ எவ்வளோ நேசிக்கிறார் பாருங்க. அப்போது அண்ணன் வந்தே பாரத்தில் உங்களுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னாங்க. அப்போ எங்கள் ஒய்ஃப் சொன்னால், ட்ரெயினை விட்டு இறங்கிறாது மையா, பாட்டில் தண்ணி வாங்குறேன், கூல்ட்ரிங்க்ஸ் வாங்குறேன்னு. ஏன்னா ட்ரெயின் மூவ் ஆயிடுச்சுன்னா அந்த டோர் என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆயிரும். அப்போது நான் திருநெல்வேலியில் இறங்குறதுக்கு பதிலாக பிஸ்கெட்டு பாக்கெட் வாங்க ஆசைப்பட்டு இறங்கினேன்னா இந்த ஆவிக்குரிய உலகமாகி இந்த வந்தே பாரத் என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக மூடிடும். அப்போ பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஒரு நன்மையை நீங்கள் தேடணும், அது அங்கே வர்றது நம்ம. ஹல்லேலூயா. அந்த நன்மையை நீங்கள் தேடினீங்கன்னா பூமிக்குரிய நன்மை ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பூமிக்குரிய நன்மை நான் தேட போகிறேன் அப்படின்னீங்கன்னா இந்த வந்தே பாரத்தில் டோர் மூடின மாதிரி மேலே மூடிடும். ஹல்லேலூயா. புரியுதா? இப்போ ஏன் இவ்வளோ வருஷமாக அலையிறோன்னு புரியுதா? ஏன் இவ்வளோ வருஷமாக காத்திருக்கிறோன்னு புரியுதா? இங்கே தேட போய் பிஸ்கெட் வாங்க போய் டோர் மூடிடுச்சு. ஹல்லேலூயா. ஒருத்தர் மதுரையில் இறங்கினார், நடந்த சம்பவம். மதுரையில் இறங்கி குடும்பத்துக்கு வேண்டியதான சிப்ஸு, முறுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு டவுன் பஸ்ஸில் போனார். பஸ் ட்ரெயின் போயிடுச்சு. பிரைஸ்லாம் இல்லையா. அவர் சாப்பிடணும்னு ஆசைப்படல, கர்த்தர் துணையாக இருக்கும்படி கொடுக்கப்பட்ட மனைவி. ஏங்க இப்படி தெண்டத்துக்கு உட்காந்துருக்கீங்களே, போய் ஏதாவது வாங்கிட்டு வாங்கினாங்க. ஹல்லேலூயா. போனார், ட்ரெயின் போயிடுச்சு. இன்னைக்கு இதுதான் ரகசியம். புரியுதுங்களா? ஒரு நன்மை நீங்க தேடுங்க, இன்னொரு நன்மை உங்களை தேடும். இதை தேடினீங்கன்னா போலீஸ் தான் உங்களை தேடும். பிரைஸ்லாம். ஹல்லேலூயா. பணத்தை தேடி எங்கே கிடைக்கும்னு போகாதீங்க. கர்த்தரை தேடினீங்கன்னா பணம் உங்களை தேடி வரும். போஸ்ட்மேன் உங்களை தேடி வருவார். ஹல்லேலூயா. பேங்க் எல்லாம் உங்களை தேடி வரும். ஹல்லேலூயா. ஐயா நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறோம் அப்படின்னு சொல்லி வரும். நீங்க உலகத்தை தேடி போகாதீங்க. பக்கத்தில் இருக்கிற பார்த்து சொல்லுங்க, நீங்க உலகத்தை கண்டே பிடிக்க முடியாது, கண்டே பிடிக்க முடியாது, எதையுமே பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய உலகத்தை பிடிக்கணும். எத்தனை பேருக்கு அது வேணும்? அந்த ஆவல் எத்தனை பேருக்கு?
ஆவிக்குரிய உலகம் சும்மாலாம் வராது. தாகம் வேணும். ஹல்லேலூயா. தாகம் வேணும். மழை நேரத்தில் நமக்கு என்ன போயிடும்? தாகம் போயிடும். ஏதாவது சூடாக குடிக்கணும், ஏதாவது சூப் குடிக்கணும். எங்கள் மத்தியில் ஒரு சகோதரர் வந்திருக்கார். நாங்கள் நைட்டு சாப்பிட்லான்னு போனால் அவர் போய் சுட 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 சூப் வாங்கிட்டு வந்தார். ப்ரைஸ்லாம். நான் அவரை கையோடையே எங்கள் ஊழியத்தை கூட்டு போயிடலான்னு நினைக்கிறேன். நல்லா பயங்கரமாக நம்ம யோசிக்கிறதுக்குள்ளே டபுள் 3-4 மடங்கு யோசிக்கிறார். இத்தனைக்கும் எங்கள் கூட தான் உட்காந்துருக்காரு. ரூம் போட்டு யோசிக்கலை, எங்கள் கூட தான் உட்காந்துருக்கிறாரு. ஆனால் அவ்வளோ ஃபாஸ்ட்டு. ப்ரைஸ்லாம். அப்போ பாருங்கள், நமக்கு சீசனுக்கு ஏற்ற மாதிரி தாகம் என்ன ஆகுது? இன்னைக்கு அப்படி தான் ஓடிட்டு இருக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில். இந்த ஜீவ தண்ணீர் மேலே நமக்கு என்ன போயிடுச்சு? தாகம் போயிடுச்சு. அதனால தான் இங்கே எல்லா டோரும் மூடிடுச்சு. வேற ஒன்றுமே கிடையாது. சிம்பிள். ஹல்லேலூயா. எப்போ கதவு திறக்கணும் யோசிக்காதீங்க. எப்போ ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை எனக்கு கொடுப்பீங்க, அவரை போட்டு நச்சரிச்சுட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. கேட்டுகிட்டே இருக்கணும், அவர்கிட்ட பேசிகிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இல்லையா? போன தடவை வரும்போது எல்லாம் டீட்டெயிலாக சொன்னேன். 24 மணி நேரத்தை போனால் போதுன்னு 1 மணி நேரம் அவர்கிட்ட கொடுக்காதீங்க. 24 மணி நேரத்தை அவர்கிட்டே கொடுத்துருங்க. அவர் அதை ஆசீர்வதித்து திரும்ப உங்களுக்கு கொடுப்பாரு. 1 வருஷத்தில் கிடைக்க வேண்டியது உங்களுக்கு 1 மாதத்தில் கிடைக்கும். இப்போ தான் எல்லார் முகமும் மலர்ந்துருக்குது. இதை முதலே சொல்லக்கூடாதுங்க. ரைஸ்லாம் இல்லைன்னா 1 மாதத்தில் கிடைக்க வேண்டியது 1 வருஷம் கழிச்சு கிடைக்கும். நிறைய பேருக்கு இது எதை இல்லையா, தலையை விட்டுட்டு வாழை பிடிக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு நீ இருக்கிற சிறையிருப்பில் மகனே மகளே நம்பிக்கை இழந்து போகாத. இன்னுமாக நீ பரலோகத்தை எட்டி பிடிக்க முடியும். இன்னுமாக நீ தேவ சத்தத்தை கேட்க முடியும். இன்னுமாக நீ தேவ சமூகத்தில் மறுபடியும் நீ எழும்ப முடியும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை மறுபடியும் கட்டப் போகிறார். மறுபடியும் உங்களை கட்டி எழுப்ப போகிறார். எத்தனை சோதனை வந்தாலும், சாத்தான் எத்தனை முறை இடித்து போட்டாலும் அடுத்த நாளே ஆவியானவர் உங்களை கட்டுவார். ஹல்லேலூயா. நிறைய பேர் உங்களை சொல்லுவாங்க, நீ உருப்பட மாட்ட, நீ விளங்க மாட்ட, உனக்கு இனிமேல் நன்மை வராதுன்னு சொல்லுவாங்க. அதே கண்களுக்கு முன்பதாக கர்த்தர் உன்னை ஜீவனுள்ள சாட்சியாக வைப்பார். ஹல்லேலூயா. எதையெல்லாம் இழந்து இந்த கிராமத்தில் இந்த கூட்டத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கிறீர்களோ சகலத்தையும் நீங்கள் திருப்பிக் கொள்ளுவீர்கள். ஹல்லேலூயா. புது பலனை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நான்லாம் என்னைக்கோ மறிச்சு போயிருக்கணும். இன்றைக்கு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு இதை எட்டி பிடிச்சிட்டேன். ஹல்லேலூயா. தாகம் இல்லைன்னா பிடிக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். தாகம் இல்லைன்னா பிடிக்க முடியாது. பூமிக்குரிய தாகம் வந்தால் அந்த தாகம் போயிடும். ஹல்லேலூயா. யாரும் கையை தூக்கி மாட்டிக்காதீங்க. ஜெபிக்கவே முடியல பிரதர், பைபிள் படிக்கவே முடியல அப்படின்னா நீ பூமியை பார்க்குறன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் இருக்கு? கையை தூக்க வேணான்னு சொல்லிட்டேன். எல்லாம் ரொம்ப அப்படியே நல்ல கீழ்ப்படிதலோடு இருக்கிறீங்க. பிரைஸ் தி லார்ட். ஆனால் அடுத்த மாதம் கேட்டால் என்ன வசனம்னு மறந்துடுது. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, நீங்கள் எட்டி பிடிக்கணும். மறுபடியும் கர்த்தர் தாகத்தை கொடுக்க போகிறார். மறுபடியும் கர்த்தர் வாஞ்சை கொடுக்க போகிறார். மறுபடியும் ஜெபிக்கிற முழங்கால்களை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. ஏன் பஸ்ஸை விட்டு நான் சொல்லலை, ட்ரெயின் ஏன் தெரியுமா விடுறீங்க? ட்ரெயினில் நிறைய சான்ஸ் இருக்குது. ஹல்லேலூயா. அந்த 12 கோச்சில் ஏதாவது ஒரு கோச்சில் நீங்கள் ஏறிடலாம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நான் ஜீசஸ் கால்ஸில் ஏசு அழைக்கிறார் பால் தினகரன், டிஜிஎஸ் தினகரன் ஐயாவுடைய ஆஃபீஸில் வேலை செய்தேன். ஒரு முறை அந்த சேரன் எக்ஸ்பிரஸ் இதுக்கு போகிறது, மன்னிக்கவும், நீலகிரி எக்ஸ்பிரஸ் 8:15 அது மேட்டுப்பாளையம் வரைக்கும் போகும். 8:10 வரைக்கும் பால் அண்ணன் வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு வரல. நானும் என்னோடு கூட ஒரு அசிஸ்டண்ட்டும் அந்த ஏசி கோச்சுக்கிட்ட வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். என் டிக்கெட்டு என்கிட்ட இருக்குது, அவரை வழி அனுப்பணும். ப்ரைஸ்லாம் வழி அனுப்பணும். 8:10 அவர் சொல்கிறார், இப்போ தான் சென்ட்ரலுக்கு வந்துட்டுருக்குறோம், பிரிட்ஜில் ஏறிட்டுருக்குறோம் அப்படின்றாரு. அவர் அந்த பிளாட்ஃபார்முக்குள்ளே நுழையும் போது ட்ரெயின் நகர்ந்து விட்டது. ஆகவே நாங்கள் அவரை ஓடி போய் சென்று அவரோடு சேர்ந்து ட்ரெயினோடு சேர்ந்து ஓடி, ஹல்லேலூயா இல்லையா? சில நேரம் அப்படிப்பட்ட கடினமான காரியம். இன்றைக்கு நீங்கள் நிறைய பிரச்சனையோடு ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க. அன்றைக்கு அந்த ஓட்டத்தெல்லாம் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு முடிவு உண்டாக்க போகிறார். ட்ரெயினோடு சேர்ந்து ஓடுறோம். பிரைஸ் தி லார்ட். ஓடினோடனே எங்களுக்கு ஒரு ஐடியா வந்தது. நீங்கள் அந்த ஏசி கோச் தான் ஏறணும்னு அவசியம் இல்லை. ஏதாவது ஒரு கோச்சில் ஏறினா தான் ட்ரெயினை பிடிக்க முடியும்.
அதனால் S12 ஏற்றி விட்டோம். பிரைஸ்லாம் S12 ஏற்றி விட்டு ஒரு பெரிய கும்பிடு போட்டு பிரைஸ்லாம் போயிட்டு வாங்க ஐயாடணும். அவரும் நம்ம பத்திரமா போங்க தம்பிங்களேன்னு சொல்லிட்டு அவரும் போயிட்டார். அவர் கோச்சுக்கு நடந்து உள்ளுக்குள்ளேயே நடந்து போய் உட்கார்ந்த உடனே டிடி வந்து டிக்கெட் எடுப்பா அப்படின்னு சொன்னார். டிக்கெட்டு என்கிட்ட இருக்குது, நான் வீட்டுக்கு போயிட்டு நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டேன். பிரைஸ்லாம் காலையில் 7 மணிக்கு டிஜே ஐயா ஃபோன் பண்ணுறார். தம்பி நேற்று ஏற்றி விட்டுட்டிங்களா? ஏற்றி விட்டுட்டாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு ஏற்றணும் அப்படின்னா. நல்லது, டிக்கெட் யார் வச்சுருக்கா அப்படின்னு கேட்டார். ஒரே கொட்டினார் பாருங்க. ஹல்லேலூயா. இந்த மாதிரி நிறைய காரியங்கள் நடக்கும். இன்றைக்கும் நம்ம டிக்கெட்டை சாத்தாங்கிட்ட கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம்? ஆசீர்வாதத்தெல்லாம் இழந்து போயிருக்கிறோம். இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஜெபத்தை நான் விட மாட்டேன். ஹல்லேலூயா. ஜெபத்தை விடாதனால தான் சிம்சோன் பிழைச்சான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஜெபத்தை விடாதனால தான் சிம்சோன் பிழைச்சான். ஜெபத்தை விட்டோம், தொலைஞ்சோம். ஹல்லேலூயா. நிறைய கிறிஸ்தவம் கோச்சிக்கிறாங்க. பேசப்பட்ட மார்க் 10 மார்க் கம்மியாக அப்படியே போட வேண்டியதானே அவர் அப்படின்வாங்க. காது மேலே தான் போடுவார், மார்க்லாம் போட மாட்டார். படிக்க வேண்டியது யார்? நம்ம. அவர் வந்து மார்க் போடுறது, சட்னி அரைச்சி கொடுக்குறது, இந்த வேலையெல்லாம் அவர் வேலை கிடையாது. ஹல்லேலூயா. அவர் ரட்சகர், அவர் ராஜாதி ராஜா, அவர் தேவாதி தேவன், அவர் கர்த்தாதி கர்த்தர். அவருக்கு நீங்கள் என்ன கணம் கொடுக்குறீங்களோ அதே கணம் இந்த பூமியில் உங்களுக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. நீங்கள் அவரை எங்கே உயரத்தில் வச்சுருக்கீங்களோ அதே உயரத்தில் உங்களை தூக்குவார். ஹல்லேலூயா. நீங்கள் அவர் நாமத்தை எப்படி உயர்த்தி பேசுகிறீங்களோ, ஆமாம் எனக்கு என்ன பெருசாக செஞ்சிட்டாருன்னு நிறைய விசுவாசம் சொல்லுவாங்க. உங்களையெல்லாம் பார்த்தா ரொம்ப அந்த மாதிரி தெரியல. ஹல்லேலூயா. எனக்கு எந்த சந்தேகம் வரல. இங்கே அவ்வளோ அழகாக உட்காந்துருக்கீங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா தான் தெரியும். ரைஸ்லாம் உங்கள் தெருவில் கேட்டால் தெரியும். அந்த அக்கா வீடு தெரியுமா? ஐயோ நேற்று இங்கே போயிட்டு வந்துச்சிங்க, நேற்று நிம்மதியாக இருந்தது எங்கள் தெருவு. ஹல்லேலூயா. உங்கள் தெருவில் நீங்கள் என்னவா இருக்கணும்? மலையின் மேல் இருக்கிற பட்டணமாக இருக்கணும். உங்கள் தெருவில் நீங்கள் வந்து உப்பாக இருக்கணும். உங்கள் தெருவுக்கு நீங்கள் எப்படி இருக்கணும்? ஆறுதலின் பிள்ளைகளாக இருக்கணும். ஹல்லேலூயா. உங்கள் தெருவில் யார் யார் வீட்டில் என்ன பிரச்சனைன்னு அவங்களுக்கு தெரியாத, ஆனால் நமக்கு தெரியும் இல்லையா? கரெக்டாக அவங்களே மறந்துருப்பாங்க. நமக்கு கரெக்டாக அவங்க பிரச்சனையெல்லாம் தெரியும். பிரியமானவர்களே, அதுக்காக எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அந்த ஆத்துமாக்களை நீங்கள் போய் அப்படியே அவங்ககிட்ட பேசி என்ன பண்ணோம்? கூட்டிகிட்டு வரணும். நான் இன்றைக்கி என்ன எதிர்பார்த்து வந்தேன்னா, ஸ்டேஜ் அங்கே போட்டிருப்பாங்க, இந்த மரத்தெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கிட்டு இங்கெல்லாம் அப்படியே ஆட்கள்லாம் உட்காந்துருப்பாங்க அப்படின்னு. நான் விழுந்துருப்பேன். இப்படிலாம் நினச்சிட்டு வந்தால் அதே கூட்டம் தான் இருக்குது. பக்கத்தில் சொல்லுங்கள், என்னக்கா அதே கூட்டம் தான் இருக்குது. நீங்கள் போன தடவையாவது வீட்டில் கூட்டு வந்தீங்க, இந்த பேர் கூட்டு வரலையா? இல்லை அவங்க நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்காங்க. ஹல்லேலூயா. அப்புறம் தான் கெட்ட கனவு வருதுன்னு எந்த மீட்டிங்கில் போய் சொல்லக்கூடாது. ரொம்ப தூங்கினா கெட்ட கனவு கண்டிப்பாக வரும். அதை ஆண்டவர் அனுப்புனா தான் நீங்கள் கூட்டத்துக்கு வருவீங்க, ஆண்டவரை தேடுவீங்க. நான் அந்த கூட்டத்துக்கு ஆள் சேர்க்கறதுக்காக சொல்லலை, கர்த்தரை தேடணும். ஹல்லேலூயா. நம்பிக்கை உடைய சிறைகளை, எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்குது? நான் மறுபடியும் ஆசீர்வதிக்கப்படுவேன், நான் மறுபடியும் விடுவிக்கப்படுவேன், நான் மறுபடியும் உயர்த்தப்படுவேன், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், கர்த்தர் என்னை மன்னித்து என்னை ஏற்றுக்கொள்வார், நான் மெய்யாகவே மனம் திரும்ப விரும்புகிறேன், நான் மெய்யாகவே தேவனிடத்தில் திரும்ப விரும்புகிறேன், கர்த்தாவே என்னை ஆசீர்வதியும், என்னை கர்த்தாவே உயர்த்தும், என்னுடைய சாபத்தை எடுத்து போடும், என்னுடைய இருளை வெளிச்சமாக்கும் ஆண்டவரே, என்னுடைய பள்ளங்களெல்லாம் கர்த்தாவே ஹல்லேலூயா நிரப்பும் ஆண்டவரே, என்னுடைய மலைகள் மேடுகள் குன்றுகளைப் போல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் தாழ்த்தி போடும் ஆண்டவரே என்று நீங்கள் கேட்கும்போது கர்த்தர் உங்களுக்கு மனதுருகுவார். கர்த்தர் மனுஷனை போல கிடையாது. ஹல்லேலூயா. மனுஷன் என்ன பண்ணுவான்? சொல்லி காட்டுவான். ஹல்லேலூயா. கர்த்தரிடத்திலே வருகிற ஒவ்வொருவனையும் அவர் புறம்பே தள்ளாமல் அவர் சேர்த்து கொள்ளுகிறார். எத்தனை பேருக்கு வியாதியே ஹல்லேலூயா வராமல் சுகமாக இருக்கணும்னு விரும்புகிறீங்க? ஹல்லேலூயா. ரொம்ப கையை தூக்கி பயப்படுறாங்க. அதுக்கு என்ன எங்கே போய் கனெக்ட் பண்ண போகிறாரோ இல்லையா? ஊழியம் செஞ்சீங்கன்னா ஊழியக்காரருடைய சுகத்தை கர்த்தர் விரும்புகிறார். அப்போ ஊழியம் செய்யலைன்னா இருக்கட்டும், பின்னாடி பார்ப்போம், வெயிட் பண்ணுங்க, பார்ப்போம். இருமா, நான் போயிட்டு வந்துடுறேன், பெத்தேல் வரைக்கும் நான் போயிட்டு வந்துடுறேன். ஊழியம் செஞ்சீங்கன்னா உங்கள் சுகத்தை கர்த்தர் செய்யலைன்னா லேட் ஆகும். உங்களுக்கு ஸ்பீடாக வேணுமா லேட்டாக வேணுமா? ஸ்பீடாக வேணும்னா அடுத்த கூட்டத்துக்கு என்ன பண்ணோம்? இந்த கூட்டத்தை எங்கள் ஊரில் நடத்துகிறேன்னா இதை வாரம் ஆக்கிடுவேன். பிரைஸ்லாம் என்னென்னு வாரம் சுகம் அளிக்கிற கூட்டம்
ஹல்லேலூயா. பிசாசுகளை துரத்துற கூட்டம் இல்லையா, விடுதலையின் கூட்டம், சுகமளிக்கிற கூட்டம், குடும்பத்துக்கு ஒரு கூட்டம். ஹல்லேலூயா. ஏன் சொல்றேன்னா, வருகை மிக மிக சமீபமாக இருக்கிறது. வருகை மிக மிக சமீபமாக இருக்குது. அப்போ திடீர்னு நம்ம எஜமானர் சொல்கிறார், இந்த மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் தான்ப்பா உனக்கு வேலை இருக்குது, போயிடுறதுக்கப்புறம்னு சொல்கிறார். நம்ம என்ன பண்ணுறோம், வீட்டு சீட்டில் வந்து உட்காந்துட்டு யோசிக்கிறோம், ஐயா ஒரு 30ஆம் தேதி வரைக்குமாவது என்ன பண்ணுங்க சம்பளத்தை கேட்குறோமா இல்லையா? அதே போல தான், என்ன ஆண்டவரே மாதத்தில் ஒரு நாள் தான் எங்களுக்கு சத்தியம் கிடைக்குது, வாரம் கிடைக்கிறதுக்கு ஆண்டவரே எங்களுக்கு தாகம் யாருக்கு வரணும்? ஆண்டவருக்கு வரணுமா நமக்கு வரணுமா? அவருக்கு ஏற்கனவே சிலுவையில் வந்து தாகமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இன்னும் அந்த பிள்ளைகளுக்கு தாகமே வர மாட்டேங்குது. ஹல்லேலூயா. ஆனால் பேர் யாரு? கர்த்தருடைய பிள்ளைகள். 2024 வருஷத்துக்கு முன்பதாக சிலுவையிலே அவர் நம்மை ஏற்றுக்கொண்டார். நம்ம பிறக்கவே இல்லை, நம்மை அவர் ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கு நாம் அவரை ஏற்றுக்கொள்றதுக்கு இன்னும் 10 தடவை யோசித்துட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ என்றைக்கு நீங்கள் ஆண்டவரை முழு இருதயத்தோடு ஏற்றுக்கொள்ள போறீங்க? அதுதான் இந்த வசனம், நம்பிக்கை உடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பான நன்மையை வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யம் என்கிற நன்மை வைத்திருக்கிறேன். இரண்டாவது, அவைகளோடு சேர்ந்து இந்த பூமிக்குரிய காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீங்க அங்கே அதிகமா தேட இங்கே நீங்க தேடவே வேண்டாம், கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. நீ வாங்கப்படும் என்று சொல்லல கர்த்தர், நீ வாங்குவேன்னு சொல்லல, உனக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. இன்றைக்கு எனக்கு கொடுக்கப்பட்டு விட்டது என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நம்பிக்கை உடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். இன்றைக்கு இரட்டிப்பான நன்மையை பெறாமல் நீங்களும் நானும் இங்கிருந்து போக மாட்டோம். இந்த வசனம் சத்தியம். இதற்கு நீங்க தாகம் மட்டும்தான் வேணும். ஹல்லேலூயா. இல்லையா? மட்டன் கடைக்கு போறோம், நேற்று கூட மட்டன் ரேட்டு கேட்டோம். ஏதோ ஒரு சொன்னார், ஃபுல் பீஸ் போட்டால் ஏதோ 1100 ரூபாய், எல்லாம் கலந்து போட்டால் 900 ரூபாய். இதை ஆமாம், தனிக்கறி, ஆமாம் தனி கொடுத்துன்னு வேறு இருக்கு போலக்கு. தனிக்கறி வந்து விலை ஜாஸ்தி இல்லையா? அப்போ அந்த பாய் மட்டன் போடும்போது நம்ம என்ன நினைப்போன்னா, ஒரு பெரிய பீஸ் எடுக்கிற மாதிரி எடுப்பார். கடைசியில் அதில் ஒரு ஓரத்தை கட் பண்ணி, அது 1 கிராம் கூட இருக்காது, அதை நமக்கு போட்டுட்டு மிச்சம் வந்து 200 கிராம் அப்படி பத்திரமா வச்சுருவார். நமக்கு மனசில் என்னன்னா, அட பாவி எவ்வளோ பெருசாக எடுத்தியா, அது பாதியாவது எனக்கு. ஹல்லேலூயா. இல்லையா? அப்போ பரலோக ராஜ்யத்திலும் நம்ம தாகம் எப்படி இருக்கணும்னா, இன்னும் வேணும் ஆண்டவரே, இன்னும் என்ன வேணும்? அபிஷேகம் வேணும், இன்னும் உடைய வார்த்தை வேணும், இன்னும் உடைய ஆறுதல் வேணும், இன்னும் உடைய கிருபை வேணும். இன்னும் தேவை கிருபை. கிருபை எத்தனை பேருக்கு வேணும்? கிருபை இருந்தாலே நீங்கள் பிழைச்சிக்குவீங்க. இந்த கிருபையை இழந்து போகாமல் பார்த்துக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த உலகத்தின் மாயை விரும்புகிறவர்கள், மாயைன்னா என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் எப்படியாவது நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிடலாம், நம்ம போய் அந்த எம்எல்ஏயை பார்த்துட்டா போதும் நமக்கு வீடு கொடுத்துருவாரு, இந்த எம்பியை பார்த்துட்டா நமக்கு எப்படியாவது வந்து முன்னேற்றிடுவார். இதெல்லாம் உலகத்தின் மாயை பின்பற்றுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். ஹல்லேலூயா. எந்த எம்பியவோ எம்எல்ஏவோ நம்பி கர்த்தர் என்னை சிருஷ்டிக்கவில்லை, தமது விலையேற பெற்ற இரத்தத்தினாலே என்னை மீட்டு கொண்டார். சிலுவையின் கல்வாரி சிலுவையின் இரத்தத்தினாலே என்னை மீட்டு கொண்டார். உங்களை எந்த அரசாங்கத்துடைய தயவிலும் கர்த்தர் வைக்கல. ஹல்லேலூயா. எந்த அரசாங்கம். அதனால் எனக்கு யார் வந்தாலும் கவலை இல்லை. ஹல்லேலூயா. யாரும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. நான் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளை, இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்ட பிள்ளை. ஹல்லேலூயா. எனக்கு மந்திரவாத மாந்திரிகம் செய்கிறவர்கள் நேரடியாக வரும்படியாய் நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. எனக்கு பயந்து கேரளாவுக்கு போய் செய்ய வேண்டாம், எங்கள் வீட்டிலே நான் இடம் தருகிறேன். ஹல்லேலூயா. காரணம், உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. இது பேர் தான் விசுவாசம். சும்மா கூட்டத்தில் அழுதுகிட்டே உட்காந்து போகணுன்னு எனக்கு யாரோ ஏதோ செஞ்சிட்டாங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. அவனுக்கு தைரியம் தான் நேரம் வந்து செய்ய சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை, உன்னை தொடுகிறவனே என் கண்ணின் கருவிழிகளை தொடுகிறான். உன்னை தொடுகிறவன் என்ன தொடுறான், அதுவும் என் கண்ணை தொடுறான். ஹல்லேலூயா.
கர்த்தருடைய கண்ணனை தொட முடியுமா? விடுவாரா? அவரை விடுவாரா? விட மாட்டார். இந்த விசுவாசம்லாம் இல்லைன்னா தாகமே வராது. இன்னைக்கு இயேசுவின் மீது தாகம். இயேசுவை விட பிதா வைத்த அந்த அன்பினாலே தான் குமாரனையே நமக்கு அப்படி கொடுத்துட்டார். பிதாவுனுடைய அன்பு. பிதாவை நம்ம எப்படி பார்க்குறோன்னா எப்படியுமே ஒரு மாதிரி கோபமாக தான் நம்ம பார்க்குறோம். இல்லை, பிதா வைத்த அன்பினால, பிதா வைத்த கிருபையினால குமாரன் பிதாவை அப்படியே அவருடைய ஹல்லேலூயா சித்தத்தை செய்யும்படியாக முழுமையாக தன்னை ஒப்பு கொடுத்தார். ரொம்ப யோசித்து பார்த்து எனக்கு புரியாத காரியம், ஆண்டவரே ஒருவேளை நல்லவங்களுக்காக நீங்கள் மரிச்சிருக்கலாம், எங்களை போல துரோகிகள். ஆண்டவர் ஒரு சின்ன லிஸ்ட் கொடுத்துக்கலாம், இந்த ஒரு 100 பேர் துரோகி இருக்கான், இவனுக்கு நான் மறிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? எல்லாருக்காக மரித்தார். ஒரு முறை சென்னையிலே சங்கராச்சாரியர் ஜெயிலில் இருக்கும்போது நான் நைட் ஷிஃப்ட் போயிட்டு வந்து ஜெபிச்சுட்டு இருக்கிறேன். எங்கள் வீட்டில் ஜெபிச்சுட்டு இருக்கிறேன். அப்போது கர்த்தர் சொன்னார், சங்கராச்சாரியருக்கா ஜெபம் பண்ணுனார். நான் ஜெபத்தையே நிறுத்திட்டு, அவன் ஒரு பிசாசு, அவனுக்காக எப்படி நான் ஜெபிக்கிறது அப்படின்னு. அப்போ ஆவியானவருடைய குரல் எனக்கு கேட்டது, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. இன்றைக்கு மந்திரவாதிகளுக்கும் எல்லா பூசாரிகளுக்கும் ரட்சிப்பு காத்து கொண்டிருக்கிறது. அவர்கள் வருவார்களே என்று சொன்னால் கர்த்தர் அவர்களை ஏற்றுக்கொள்ளுகிறார், மன்னிக்கிறார், இரத்தத்தினாலே கழுவுகிறார். இயேசுவின் இரத்தத்தினாலே மாற்ற முடியாத எந்த கடினமான பாதையும் கிடையவே கிடையாது. ஹல்லேலூயா. இன்றைக்கு அதற்காக தான் நம்மை சாட்சியாக இந்த பூமியில் வைத்திருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 21ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். என்னை ரொம்ப அசைத்ததான ஒரு பகுதி. எத்தனை முறை வேண்டுமென்றாலும் இதில் நீங்கள் பேசிக்கொண்டே இருக்கலாம். ஹல்லேலூயா. மத்தேயு 21:1 நான் வாசிக்கிறேன். இயேசு எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான பெத்பகேவுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீஷரில் 2 பேரை ஹல்லேலூயா நோக்கி சொல்லுகிறார். பிரியமானவர்களே, பெத்பகேவுக்கு கர்த்தர் வருகிறார். இன்றைக்கு இந்த பனங்குடியிலே இந்த டீச்சர் வீட்டுக்கு இயேசு வந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவர் போயிட்டு இருக்கிறார் எருசலேமுக்கு. ஒரு 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 ஜங்ஷன் வரும்போது, ஒரு சந்திப்பு வரும்போது இயேசுவை ஏதோ ஒன்று தடுத்து நிறுத்துகிறது. ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையிலே ஏதோ ஒரு காரியம் இயேசுவை தடுத்து நிறுத்துகிறது. அது என்னவென்று சொன்னால், ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் இந்த கிராமத்தில் சிறையிருப்பில் இருக்கிறாங்க, ஆண்டவரே ஏதாகிலும் செய்யுங்க, ஏதாகிலும் செய்யுங்க, ஏதாகிலும் செய்யுங்க அப்படி என்று சொல்லி ஆவியானவர் உனக்காக விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க சிறையிருப்பை மாற்றும்படிக்கு உங்க சிறையிருப்பை மாற்றும்படிக்கு ஆவியானவர் விண்ணப்பம் பண்ணுகிறார். அந்த முதலாவது வசனத்தை ஒரு முறை யாரா சத்தமா வாசிங்க. ஆமென். பிரியமானவர்களே, எருசலேமுக்கு சமீபமா போறாங்க. அந்த இடத்துல இயேசு ஸ்ட்ரக்காய் நிற்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு மாலை வேளையிலே பரலோகத்தில் இருக்கிற தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, இன்றைக்கு அவர் மனதில் ஒரு பாரம், ஒரு கவலை, ஒரு இரக்கம் உங்களை பற்றி, என்னை பற்றி. அந்த இடத்துல அப்படியே நின்று 2 சீஷர்களை அழைத்து சொல்லுகிறார். 2ஆம் வசனம். ஹல்லேலூயா. உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்திற்கு போங்கள். ஹல்லேலூயா. போங்கள். இது என்னது? கிராமமா? இது என்னது? பட்டணமா? இல்லை, இது இன்டர்நேஷ்னல். என்னங்க எங்கள் இதை பற்றி கிராமம்னு சொல்லிட்டீங்க? எங்களுக்கு ஈக்குவலாக அமெரிக்கா கூட நிற்க முடியாதுங்க. ஹல்லேலூயா. எங்கள் வீட்டில் வந்து பாருங்கள், நாசாவில் இல்லாத எல்லா சேட்டலைட்டும் எங்கள் வீட்டில் இருக்குது. கோபம் வந்தால் கணவர் ஒரு தட்டை தூக்கி அடிப்பார், நான் திருப்பி அதே தட்டை வேறு ரூட்டில். இல்லையா? பிரியமானவர்களே, இந்த கிராமத்தை தேடி யார் வந்திருக்கிறா? இயேசு 2 பேர் அனுப்பியிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த 2 பேர் யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா? ஹல்லேலூயா. 2 சீஷர்களை அவர் அனுப்பியிருக்கிறார். நீங்கள் எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அங்கே போன உடனே, ஹல்லேலூயா,
போன உடனே சிறைப்பட்டிருக்கிற, கட்டப்பட்டிருக்கிற, ஹல்லேலூயா, என் பிள்ளைகள் கட்டப்பட்டிருக்கிற, ஹல்லேலூயா, போன உடனே அங்கே ஒரு கழுதையும் அதனோடே கூட ஒரு குட்டியும் கட்டி இருக்க காண்பீர்கள். இன்னைக்கு எத்தனை பேர் கட்டப்பட்டிருக்கிறீங்களோ உங்களை அவிழ்க்கும்படியாய் இயேசு 2 பேரை அனுப்பியிருக்கிறார். இயேசு 2 பேரை அனுப்பியிருக்கிறார். இயேசு 2 பேரை அனுப்பியிருக்கிறார். அந்த 2 பேர் இன்றைக்கு உங்க வாழ்க்கைக்குள்ள பிரவேசிக்க போறாங்க. ஹல்லேலூயா. அந்த 2 பேர் யார் தெரியுமா? உங்க கட்ட அவிழ்க்கிற அந்த 2 பேர் யாரு தெரிஞ்சுக்க விரும்புறீங்களா? ஹல்லேலூயா. எல்லாம் சத்தம் ஒரு ஹல்லேலூயா சொல்லாமா? அந்த 2 பேரும் ஜெபமும் வேத வாசிப்பும் தான். ஹல்லேலூயா. அந்த ஜெபம் செய்ய செய்ய உங்கள் கட்டுகள் எல்லாம் தளர்கிறது. வேதம் வாசிக்க வாசிக்க கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படுகிறது. ஜெபம் செய்யும் பொழுது டைட்டான சிச்சுவேஷன்லாம் அப்படியே கிரிப்பு விடுது. ஹல்லேலூயா. நீங்க வேதத்தை வாசிக்கும் போது அந்த கயிறுகள் எல்லாம் அருந்து போகிறது. கர்த்தருடைய வசனம் ஆவியின் பட்டயமாக இருக்கிறது. இன்றைக்கு கர்த்தர் சிறையிருப்பில் இருக்கிற மகனே, மகளே, கட்டுகளோடு இருக்கிற தேவ ஜனமே, உன்னை சந்திக்க கர்த்தர் உன்னுடைய கட்டுகளை கட்டி இருக்கிறதை எருசலேமுக்கு போய் கொண்டிருக்கிற இயேசு ஆவியிலே உணர்கிறார். நமக்கு சில நேரம் அப்படி வரும். ஹல்லேலூயா. நான் எந்த வீட்டுக்கும் நிறைய பேர் கூப்பிடுவாங்க, ஆனால் கூப்பிடும்போது ஒரு லீடிங்கே இருக்காது. நான் உடனே அவங்க கூப்பிட்றாங்கன்னு போயிட்டுனா அங்கே எதுவுமே நடக்காது. நம்ம அங்கே கூப்பிட்ட உடனே போக மாட்டேன். 1 வாரம் ஆகும், 10 நாள் ஆகும், 1 மாதம் ஆகும், 2 மாதம் ஆகும். ஏன் அப்படின்னா, அவர் வராமல் நான் போனேன்னா நான் யார்? டம்மி பீஸ். ஹல்லேலூயா. ஒன்றும் கிடையாது. போனால் அவங்களும் பிரைஸ் லார்ட் சொல்லுவாங்க, நானும் பிரைஸ் லார்ட் சொல்லுவேன். அவங்க சிறையிருப்பு மாறவே மாறாது. உங்கள் கூட ஒருத்தர் வரணும், உங்களை ஒருத்தர் அனுப்பணும். ஹல்லேலூயா. அப்போ தான் அவர் விடுதலை கொடுத்து அனுப்புவார். இன்றைக்கு எங்களை இங்கே அவர் அனுப்பியிருக்கிறார். ஹல்லேலூயா. நிறைய நெருக்கத்தின் மத்தியில் நம்ம தம்பிமார் என்ன பண்ணாங்க? ஹல்லேலூயா. வந்து ரெஸ்டே இல்லாமல் வந்திருக்கிறாங்க. அப்போ இன்னைக்கு கர்த்தர் இந்த கிராமத்தை எவ்வளோ நேசிக்கிறார் பாருங்க, உங்களை எவ்வளோ நேசிக்கிறார் பாருங்க. பக்கத்தில் இருக்கிற சிஸ்டரை பார்த்து சொல்லுங்கள், பக்கத்தில் இருக்கிற நீங்கள் அவரை நேசிக்கலைன்னா கூட அவர் உங்களை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உங்கள் மேலே பிரியமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் தூக்கத்தை தான் ரொம்ப நேசிக்கிறீங்க சிஸ்டர், ஆனால் கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். நீங்கள் போஜனத்தை தான் ரொம்ப நேசிக்கிறீங்க சிஸ்டர், ஆனால் கர்த்தர் உங்களை தான் நேசிக்கிறார். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த கட்டப்பட்டிருக்கிற அந்த கழுதைகள், ஹல்லேலூயா, கட்டப்பட்டிருக்கிறாங்க. விடுதலை கிடையாது. ஹல்லேலூயா. நினைச்ச கட்டப்பட்டிருக்குதுன்னா எப்படி தெரியுமா? நினைச்ச நேரம் எதுவுமே நம்ம செய்யவே முடியாது, திரும்ப கூட முடியாது. பார்த்துருக்கீங்களா? அதை கொஞ்சம் இமேஜினேஷன் பண்ணி பாருங்க. பிரதர்ஸ்க்கு அது நல்லா புரியும். ஹல்லேலூயா. இல்லையா? கட்டப்பட்டிருக்கிறதுனா அவங்களுக்கு நல்லா புரியும். என்னைக்கு கொஞ்சம் ஆஃபீஸில் சீக்கிரம் கிளம்பி போகிற வழியில் அம்மாவை பார்த்துட்டு போயிடலாம்னு நினைக்கிறாங்களோ, அந்த அம்மா வீட்டு தெருவில் பைக் போகும்போதே ஒய்ஃபுக்கு கரெக்டாக அங்கே வெளிப்பாடு வந்து டிடெக்டிவ் ஏஜென்ட்ஸ் மாதிரி கரெக்டாக ஃபோன் பண்ணி, எங்கே போயிட்டுருக்கீங்க அப்படின்னோடனே இவர் பயங்கரமாக வார்த்தையெல்லாம் குளறி கரெக்டாக கண்டுபிடிச்சேன். உங்கள் அம்மா வீட்டுக்கிட்ட தானே இருக்கேன் பாரு, நான் கரெக்டாக சொல்கிறேன் பாரு. இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் நம்முடைய ஊழியத்துக்கு தேவை. அந்த ஆள் வளரி வீட்டுக்கு வந்தோடனே ஒரே சண்டை. சரி, 1 மாதம் கழிச்சோடனே அக்காவையாவது போய் பார்ப்போன்னு போகும்போது, போயிட்டு இருக்கும்போதே எதிரில் ஒய்ஃபே வந்துடுவான். பிரைஸ்லாம். இதுதான் கட்டப்பட்டிருக்கிறது. எதுவுமே செய்ய முடியாது தான். என்னது? நீங்கள் நினைப்பீங்க செய்ய முடியாது. கரெக்டா? நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் நினைப்பீங்க. இந்த டெட் எக்ஸாம், பெட் எக்ஸாம், வேற என்ன இருக்கு? கொட் எக்ஸாம் இது இருக்கா? எப்படியாவது எங்கிட்ட கூடியாவது பாஸ் பண்ணி எங்கிட்டாவது வந்துடலாம் நினைப்போம். ஒண்ணுமே, ஏன்னா கட்டப்பட்டிருக்கிறோம். அது அவிழ்க்கக்கூடியது இந்த ஜீவனுள்ள வார்த்தை தான். ஹல்லேலூயா. அதை உடைக்கக்கூடியது உன்னுடைய ஜெபம் தான். ஜெபிக்கிறதுக்கு கர்த்தர், ஹல்லேலூயா, ஜெபம்ன்றது இந்த பூமிக்குரியது அல்ல. பரலோகத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி நீங்க வேண்டுதல் செய்யும்படியா உங்கள்கிட்ட கொடுக்கப்பட்ட ஒரு ஆயுதம். ஹல்லேலூயா. இல்லையா? ஃபோன் இல்லாமல் நம்ம இன்னைக்கு யாராவது வந்திருக்கீங்க? ஃபோன் இல்லாமல், பைபிள் இல்லாமல் கூட வந்துடும். அந்த அண்ணன் ஃபோன் இல்லாமல் இப்போ நான் வாங்கி தரேன் போகும்போது.
பைபிள் இல்லாமல் கூட வந்து நிறைய சட்டம் பேசுவோம். இதில் பார்த்தீங்கன்னா 18 மொழியில் எனக்கு பைபிள் இருக்கு பிரதர் அப்படின்னும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த கட்டப்பட்டிருக்கிற சூழ்நிலை இது உடைக்கப்படணும்னா இந்த ஜெபம், இது ரொம்ப பெரிய ஆயுதம். ஜெபம் என்பது பெரிய ஆயுதம். எங்களுடைய பெரியம்மாவுடைய 2வது மகன் எங்கள் வீட்டுக்கு வந்தான். எங்கள் அம்மாவை ரொம்ப பிடிக்கும் அந்த பெரியம்மா பிள்ளைகளுக்கு. அருப்புக்கோட்டையில் முதல் அமெரிக்காவுக்கு போனது எங்கள் பெரியம்மா மகன் தான். 1980 போயிட்டான். ஆமாம், அந்த அருப்புக்கோட்டைக்கு ரொம்ப பெருமை என்னென்னா, நம்ம ஊருக்கார பையன் மணிநகரத்து பையன் அமெரிக்காவில் இருக்கான். அவன் 40 வருஷமாக இங்கே தான் இருக்கான். பிரைஸ்லாம். ஏன் சொல்கிறேன்னா, அவன் அமெரிக்காவில் இருக்கிறான். அவங்க தம்பி திருச்சி REC இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சுட்டு இருக்கிறான், ஃபைனல் இயர். அப்புறம் மேற்கொண்டு ஏதோ படிக்க போகிறான். அப்போ அந்த தம்பி வந்திருக்கிறான். நாங்கள் அப்போ ராயப்பட்டால பீட்டர்ஸ் காலனியில் இருந்தோம். அப்போ எனக்கு இந்த ATM இதெல்லாம் கிடையாது. அப்போ அவன் சொன்னான், இங்கே பேங்க் ஆஃப் அமெரிக்கா இருக்குது ஸ்பென்சர் பிளாசா பக்கத்தில், என் கூட நீ வர்றியான்னு எங்கள் அண்ணன் கேட்டான். பெரியம்மா மகன் கேட்டான், 2வது மகன் கேட்டான். நான் அவன் கூட போனேன். இந்த பேங்க் ஆஃப் அமெரிக்காவில் வெறுங்கையை வீசிட்டு வரானே, ஒன்றும் பாஸ்புக்கு எதையுமே காணுமே, எதுக்கு வாங்க போகிறான்னு எனக்கும் தெரியல. அப்போ போனோடனே பர்ஸில் இருந்து ஒரு ATM கார்டு எடுத்தான். அன்றைக்கி தான் எனக்கு தெரியும் ATM கார்டு இருக்குதுன்னு. 1980களில் கடைசியில் அது அமெரிக்காவிலேருந்து அண்ணன் அனுப்பிச்சிருக்கிறான். ஹல்லேலூயா. அண்ணன் அனுப்பிச்சிருக்கிறான். அந்த ATM கார்டை போட்டு பாஸ்வேர்டெல்லாம் போட்டவுடனே ஒரு 100 ரூபாய் கட்டு ஒன்று வெளியில் வந்து விழுந்தது. ஹல்லேலூயா. எனக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. அன்றைக்கி மத்தியானம் சாப்பிடல, நைட்டு சாப்பிடல. நமக்கு என்னைக்கு இந்த மாதிரி வந்து விழுவுன்னு நினச்சேன். நான் வெளியே வந்து கல் தடிக்க நான் விழுந்துட்டேன். பணம் விழல, நான் விழுந்துட்டேன். என்ன தெரியுமா இதோடைய அர்த்தம்? என்ன தெரியுமா? அண்ணன் அமெரிக்காவில் இருக்கிறான், இவனுக்கு இங்கே ஒரு ஆயுதம் கொடுத்துருக்குறான். இவன் இங்கே பண கஷ்டமே இல்லாமல் நல்லா இருக்கிறான். பிதாவாகிய தேவன் வெள்ளை சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார், உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். நமக்கு ஜெபன்ற ஒரு ஆயுதத்தை கொடுத்துருக்கிறாரு. அதை எடுத்து பீரோவில் போட்டு மூடி வச்சுட்டு, நகை அடமானம் வைக்கும்போது அதையும் சேர்த்து வச்சுட்டு, இன்றைக்கி வந்து யாராவது எனக்கு உதவி செய்ய மாட்டாங்களா, அநியாயம் செய்கிறவனா நல்லா இருக்கானே அப்படின்னா, உன்னுடைய ஆயுதத்தை எங்கே வச்சுருக்கீங்க? ஹல்லேலூயா. இல்லையா? யார் யாருக்கோ நல்லது நடக்குது, எனக்கு ஏன் நடக்கலைன்னா அவர் உங்களுக்கு கொடுத்தாரா இல்லையா? ஜெபம் பண்ண யாராவது ஜெபம் பண்ண வேண்டாம் எனக்கு பிடிக்கலன்னு சொன்னாரா இல்லையா? இப்போ எத்தனை பேர் இன்னிலேருந்து ஜெபம் பண்ண போறீங்க? ஹல்லேலூயா. அது ஒரு ஆயுதம். பிதா சொல்றாரு, நீ எப்பனாலும் என்னை கூப்பிடு, குமாரன் பேரை சொல்லி என்னை கூப்பிடு, நான் உன்னை புரிஞ்சுக்கிறேன். எனக்கு அப்போ உன்னை தெரிஞ்சிடும் யாருன்னு. பிதாவாகிய தேவனே உம்முடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வந்திருக்கிறேன்னா, குமாரன் அங்கே வந்து நிற்பாரு, நீயும் போய் எங்கே நிற்ப. ஆனால் இதை சொல்கிறதுக்கு நமக்கு என்ன இல்லை, நேரம் இல்லை. நம்ம 5 ஸ்டேட்டுக்கு சீஃப் மினிஸ்டராக இருக்கிறோம் இல்லையா? ஒரு நாளைக்கு 500 கோடி செக்கு சைன் பண்ணுறோம். நமக்கு நேரம். ஜெபம் என்கிற ஆயுதம் தான் உங்களை விடுவிக்கும். அது இயேசுவினாலே நமக்கு கற்றுத்தரப்பட்டு, இயேசுவின் நாமத்தினாலே ஜெபம் நேர பிதா கிட்ட போகுது. ஹல்லேலூயா. இதை இந்த ஊழியங்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, கவலைப்படாதீங்க சார், நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன்னா அது பொய். நான் வருகையில் போகணுன்றதுக்காக சொல்கிறேன், என்னைய தப்பாக நினைக்காதீங்க. ஹல்லேலூயா. நம்ம பரலோகம் போகிறதுக்காக சொல்கிறேன். நான் உனக்காக ஜெபிக்கிறேன்னு சொல்லி ஜெபத்தை கான்ட்ராக்டோ, லீஸுக்கோ, வாடகைக்கோ, வட்டிக்கோ விடாதீங்க. நீங்கள் ஜெபம் பண்ணணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஏம்மா நீ நல்லா தானம்மா இருக்க, நான் சொல்கிறதா சொல்லாதீங்க. ஜெபிச்சா உனக்கு என்னம்மா கேடு? ஜெபிமா. ஆயுதத்தை கொடுத்துருக்காரு, அது எங்கே போட்டோன்னே நமக்கு. ஹல்லேலூயா. கல்யாண வீட்டுக்கு போயிட்டு வரோம், வர்ற வழியிலேயே அந்த தேங்காய் வாங்கிட்டியா, வெத்தலை இருக்கட்டும், எதுக்கும் நம்ம பாட்டி, அந்த தெருவில் இருக்கிற பாட்டிக்கெல்லாம் வெத்தலையை கொடுப்போம். ஆனால் சுவிசேஷத்தை சொல்லிடக்கூடாது. ஹல்லேலூயா. உங்களை சொல்லலை, எனக்கு தெரிஞ்சவங்களை பற்றி சொல்லிட்டுருக்கேன். பிரியமானவர்களே, இந்த ஜெபம் என்கிற ஆயுதத்தை இன்னைக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு நன்மை உங்களுக்கு பரலோகத்திலிருந்து வருகிறது. வந்துருச்சு ஆல்ரெடி. ஹல்லேலூயா. வந்துருச்சு. நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கிறோம். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லலாமா?
ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஜெபம் என்கிற ஆயுதம் ஒரு சீஷன் உள்ள அனுப்பிட்டார். ஹல்லேலூயா. 2 பேரும் சேர்த்து அனுப்புறார். ஏன்னா ஒன்று உங்களை அக்கினியாக மாற்றுகிறது, இன்னொன்று அந்த கட்டுகள் எல்லாம் அறுக்கிறது. ஹல்லேலூயா. அடுத்து இந்த வேத வசனம், இது ஒரு ஆயுதம். ஹல்லேலூயா. இது எங்கிருந்து வருது? இங்கே யாரும் எழுதலை, திருவள்ளுவரோ இல்லையா? இன்னைக்கு காலையில் ஒரு சர்வீஸில் திருவள்ளுவர் அடித்து விடுறாரு அந்த பாஸ்டர், சூப்பராக திருக்குறளை. அதுக்கு ஒரு வசனத்தையே சொல்லியிருக்கலாம், பிரைஸ்லாம். நான் குறை சொல்லலை. பெந்தேகோஸ்தே சபையில் திருக்குறள் சொல்ல வேண்டிய அவசியமே, ஜீவனுள்ள தேவன் நமக்கு இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அது எவன் எழுதினாலும் எனக்கு தெரியல. பிள்ளைகளே, இது ஒரு மிகப்பெரிய ஆயுதம். இது தேசங்களை, ராஜ்யங்களை, ராஜாக்களை, பிசாசை ஜெயித்த ஒரு ஆயுதம். இதை வைத்திருந்தும் நீங்க தோல்வியில இருந்தீங்கன்னா, தரித்திரத்தில் இருந்தீங்கன்னா, இருள் இருந்தீங்கன்னா, ஏதோ பிரச்சனை இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏதோ பிரச்சனை இருக்கிறது. ஜெயம் எடுங்க. ஹல்லேலூயா. சாத்தாங்கிட்ட சொல்லுங்க, கிட்ட வந்தனா உன் நாடி நரம்பெல்லாம் அறுத்துருவேன்னு சொல்லுங்க. வருவானா? பயமா இருக்குப்பா, பயமா இருக்குப்பானா வந்து தலையில் ஏறி உட்காந்துருவான். அவனை கரெக்டாக மிரட்டி வைக்கணும். சகோதரிகளுக்கு மிரட்டலுக்கு நம்ம சொல்லித்தர தேவையே இல்லை. ஏற்கனவே ஒரு கைதி, பிணைய கைதி அவங்க வீட்டில் இருக்கு. அவர் எப்படி மிரட்டணும்னு எல்லாமே நல்லா தெரியும். ஹல்லேலூயா. இந்த பாருங்க, உங்க அம்மா தம்பிக்கு மட்டும் வீடு எழுதி கொடுத்தாங்கன்னா அப்புறம் நான் நல்லவளாகவே, ஏன்னா அது வரைக்கும் நல்லவங்களாம் இருந்தாங்க. பிரைஸ்லாம். அப்புறம் எனக்கு கெட்ட கோபம் வரும் பார்த்துக்கங்க, நான் அசிங்கப்படுத்தி விட்டுறேன் உங்கள் ஃபேமிலி அப்படின்வாங்க. ஏற்கனவே படுத்துறது போதாதா? இதெல்லாம் எங்கள் ஊரில் நடந்தது. நீங்கள் யாருமே தப்பாக நினைக்காதீங்க. இது கணவரை மிரட்டுற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க சாத்தானை ஈஸியாக மிரட்டிடலாம். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த 2 ஆயுதங்களை கர்த்தர் உங்களுக்கு அனுப்புகிறார். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ள போறீங்க? அங்கே ஒரு கழுதையும் கழுதை குட்டியையும், அதாவது ஒரு குடும்பமே கட்டப்பட்டிருக்கிறது. நீங்கள் அதை போய் அவிழ்த்து கொண்டு, ரொம்ப அருமையான வசனம், என்னிடத்தில் வாருங்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் அவிழ்க்கப்பட போகிறீர்கள். யாரிடத்துல திரும்ப போக போறீங்கன்னா, என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். இன்றைக்கு இயேசு உங்களை தம்மிடத்திலே சேர்த்துக் கொள்ள போகிறார். ஹல்லேலூயா. இனி நீங்க பூமிக்கு சொந்தம் இல்ல, வியாதிக்கு சொந்தம் இல்ல, சாத்தானுக்கு சொந்தம் இல்ல, கடன்காரனுக்கு சொந்தம் இல்ல. நான் இயேசுவுக்கு சொந்தம் என்று சொல்லுகிறவர்கள் சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் சீக்கிரமாய் வருகிறார். நீங்க அவருக்கு சொந்தமாயிருங்க முழுமையாக. அவிழ்த்து கொண்டு என்னிடத்தில் வாருங்கள், அப்பொழுது மறுபடியும் நீ நித்திய காலமாய் கட்டப்படவே மாட்டாய். மறுபடியும் ஹல்லேலூயா நீ குனிந்து இருக்கவே மாட்டாய். வெட்கத்தோடு, அவமானத்தோடு, ஹல்லேலூயா, இருளில் நீ இருக்கவே மாட்டாய். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த ஜெபமும் வேத வாசிப்பும் உன் கட்டுகளையும், உன் சிறையிருப்புகளையும், சாபங்களையும், இருள்களையும் உடைக்கிறது. அவைகளை அவிழ்த்து கொண்டு என்னிடத்தில் வாருங்கள். ஜெபிக்கிறவன் இயேசுவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறான். வேதத்தை வாசிக்கிறவன் பரலோகத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறான். அவன் நரகம் போவதற்கு சான்ஸே இல்லை, சான்ஸே இல்லை. சந்தேகத்தோடு இருக்க வேண்டாம். ஆண்டவர் சேர்த்துப்பாரா, சேர்த்துக்க மாட்டாரான்னு. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இன்றைக்கு அந்த 2 சீஷர்களை எனக்குள்ள அனுப்பும். வந்தாங்க, கதவெல்லாம் தட்டினாங்க. நான் தான் என்ன பண்ணல, சீரியல் பார்த்துட்டு இருக்க நேரம் பார்த்து வந்தாங்க. நான் என்ன பண்ணல, திறக்கலை. இப்போ பிக் பாஸ் வந்தால் நான் திரும்ப திறக்க மாட்டேன். ஆண்டவரே, இந்த பிக் பாஸை ஒழிச்சு கட்டுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி தான் பிசாசு நம்மை வஞ்சிக்கிறான். அப்படி கட்டப்பட்டிருக்கிறார்கள். அவிழ்த்து கொண்டு என்னிடத்தில் வாருங்கள். சும்மா அவிழ்க்க விட மாட்டான் பிசாசு. 3ஆம் வசனத்தை யாரா சத்தமா வாசிங்க. ஒருவன் உங்களிடத்தில், வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒருவன் உங்களிடத்தில் ஏதாகிலும் சொன்னால், என்ன சொல்லுவான் தெரியுமா? ஏன் அவுக்கிறன்னு கேட்பான். ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் இந்த கூட்டத்துக்கு அவிழ்க்கும்படியாக வந்திருக்கிறீங்க. வீட்டுக்கு போனால் ஏன் இவ்வளோ நேரம், ஏன் லேட்டாக முடித்தாங்க, மொத்தம் எத்தனை பாட்டு பாடினாங்க, அவர் எப்போ வந்தார், இவர் எப்போ வந்தார், ஹல்லேலூயா கேட்பாங்க. இத்தனை வருஷம் கட்டப்பட்டிருக்கோம், விட்டுருவானா பிசாசு கேட்பாங்க. அந்த நேரம் நீங்கள் சோர்ந்து போகவே, நாளையிலேருந்து பிரச்சனைகள் வரதான் செய்யும், போராட்டங்கள் வரதான் செய்யும். என்ன தெரியுமா சொல்லுங்கள்? ஆண்டவருக்கு நான் வேணும். உன் வேலையை பார்த்துட்டு போ சாத்தானே. நான் யாருக்கு வேணும்?
இதை சொல்ல வேண்டிய விசுவாசிங்க. சரி பேசாம நான் உங்கூடைய பழைய குருடி உங்கூடைய நான் வந்துடுறேன். எதுக்கு பேச? ஆவிக்குரியதெல்லாம் போனால் ரொம்ப நெருங்க என்ன வருது? பிரைஸ்லால். யார் அந்த தீர்க்கதரிசி? நெருங்க என்ன வருது? போராட்டம் வருது. போராட்டம் வந்தால் நீ நேர் பாதையில் அழகாக போயிட்டுருக்குறேன்னு அர்த்தம். நான் நெருங்க போராட்டமே வரலான்னு நீ வேற பக்கம் போயிட்டுருக்குன்னு அர்த்தம். சாத்தாங்கிட்ட நெருங்கினா போராட்டம் வராது. காசு வரும், புகழ் எல்லாமே வரும், பதவி கிடைக்கும், பட்டம் கிடைக்கும், இடம் கிடைக்கும். ஆனால் பரலோகம் கிடைக்காது, சத்தியமாக கிடைக்காது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, போராட்டம் உண்டு. எவனாகிலும் உங்களிடத்தில் ஏதாகிலும் கேட்டால் இன்னிலிருந்து சொல்லுங்க, நான் ஆண்டவருக்கு வேண்டும். கர்த்தாவே, நான் உம்மிடத்தில் வந்து கொண்டிருக்கிறேன். இந்த கேட்கிறவர்கள் வாய்கள் யாவும் கட்டப்படுவதாக, நாவுகள் யாவும் அறிக்கையிடும், முழங்கால்கள் யாவும் முடங்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இல்லையா? போலீஸ் ஸ்டேஷனில் அடிக்கிற மாதிரியே கர்த்தர் ஒரு அடி அடித்தார். இப்போ அரசாங்கத்துக்கு எந்த பக்கம் போகிறதுனே தெரில. பிரைஸ் லார்ட். எங்கே இருக்கோன்னே தெரில. அடித்தார் பாருங்க ஒரு அடி. ஹல்லேலூயா. ஊமடின்னு சொல்லுவாங்க. வெளியில் போய் போலீஸ் அடித்தானே சொல்ல முடியாது. ஏன்னா தழும்பே இருக்காது, உள்காயம், நடக்க முடியாது. பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. இந்த கல்லில் மோதுகிறவன் நொறுங்கியே போவான். இந்த கல் எவன் மேல் விழுமோ அது அவனை நசுக்கி விடும். இதெல்லாம் ஒரு வார்னிங் அவங்களுக்கு. மனம் திரும்பணவங்க. ஹல்லேலூயா. ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளணும். இதை மீறியும் கிராஸ் ஆனாங்கன்னா சிவந்த சமுத்திரம் தான், இல்லையா? தண்ணீர் பலமாய் திரும்பும். நுழையும் போதே எச்சரிக்கையாக இருந்திருக்கணும். பிரைஸ்லாம். அவர் வார்னிங் கொடுத்துட்டே தான் இருக்கார். நைட்டு ஃபுல்லாக அந்தகாரத்தை கொடுத்துட்டே தான் இருக்கார். ஒழுங்காக கேட்டிருக்கலாம்ல, இல்லையா? பார்வோனுக்கு நம்ம ஒரு லெட்டர் போடணும். ஐயா, அறிவு கெட்டவனே, ஒழுங்காக நைட்டு ஃபுல்லாக இருட்டாக இருந்தெல்லாம் திரும்பி போயிருக்காங்களடா. நானும் போவேன், பின் தொடர்வேன், பிடிப்பேன் என்று சொன்னான். பார்த்தீங்களா? முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு ஒரு வார்னிங் சத்துருக்களுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறார். தொடர்ந்து செய்தால் ஹல்லேலூயா, சமுத்திரம் பலமாய் திரும்பி வர்றதுக்குள்ளே அவன் ஓடிட்டான், அவனுக்கு நல்லது. ஹல்லேலூயா. யார் வந்து எதிர்த்தாலும் சொல்லுங்கள், நீயே போயிட்டனா உனக்கு நல்லது. இல்லைன்னா கர்த்தர் ஒன்று ஒரு ஆம்புலன்ஸில் வச்சு மார்ச்சரிக்கு தான் கொண்டு போவார். ஹல்லேலூயா. பயப்படாதீங்க. எந்த கட்சிக்கும் யாருக்கும் பயப்படாதீங்க. அவங்ககிட்ட வந்தால் சொல்லுங்கள், இயேசுவின் நாமத்தினால அங்கேயே உட்காரு அப்படின்னு சொல்லுங்க. உட்காரு. பிரியமான தேவனுடைய, எவனாகிலும் உங்களிடத்தில் கேட்டால் இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், அப்பொழுது அவன் என்ன பண்ணுவான்? உங்களை அனுப்பி விடுவான். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பி விடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இன்று நீங்கள் உடனே எல்லா சிறையிருப்பிலிருந்தும் அனுப்பப்பட போகிறீர்கள். கரங்களை தட்டி ஆவியானவரை மகிமைப்படுத்துங்க, இயேசுவை மகிமைப்படுத்துங்க. பிதாவாகிய தேவன் இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா. ரெபே ஹபல சந்தரிபே கமரபல சந்தரபலமா. எல்லா கட்டுகளையும் இப்பொழுது உடைக்கப்படுவதாக. எல்லா சத்துருக்கள், எல்லா மாந்திரிக பில்லி சூனியங்கள், எல்லா அவமானங்கள், நிந்தனைகள், எல்லா பரிகாசங்கள், எல்லா கட்டுகளும் உடைக்கப்படுவதாக. வெட்கம் உடைக்கப்படுவதாக. விட முடியாத பாவங்கள் உடைக்கப்படுவதாக. அவன் உங்களை அனுப்பி விடுவான். உடனே உங்களை அனுப்பி விடுவான். இயேசுவின் நாமத்திற்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. காரியம் என்ன அப்படின்னா, ஹல்லேலூயா, இன்னும் இயேசு அதே இடத்துல தான் நின்றுட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. யாராவது ரெண்டு கழுதைக்காக அங்கே நிற்பாங்களா? நம்ம மனுஷன் வந்தாலே என்ன பண்ணுவோம்? பின்னாடி பஸ்ஸில் வான்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டே இருப்போம். கரெக்டா இல்லையா? ரெண்டு கழுதை, யூஸே கிடையாது. ஓனரே என்ன பண்ணிட்டான்? எஜமானே போய் அந்த மரத்தில் கட்டி வச்சிட்டான். அதுக்கு சாப்பாடு போட்டானா, தண்ணி கொடுத்தானே தெரியல. ஆனால் இந்த கழுதைகள் வர்ற வரைக்கும் இயேசு அங்கேயே நின்று கொண்டிருந்தார். அவரால் அந்த கழுதைகளை விட்டுட்டு போக மனசில்லை. அவருடைய இருதயம் துடிதுடித்து கொண்டிருக்கிறது. ஐயோ, இன்றைக்கு இவர்களை விடுவிக்க வேண்டும், இன்றைக்கு இதை நம்ம விடுவிக்கணும். இனி அது கட்டப்பட்டது போதும். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியம் அதுதான். ஹல்லேலூயா. எங்கள் எம்டி எங்கேயாவது வெளியில் போகலான்னு சொல்லி எங்கள் டீமில் சொல்லுவார். ஹல்லேலூயா. நான் டிஜே செய்யாட்டே இருந்ததுனால அவர் சொல்கிறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நான் ரெடியாக இருப்பேன். ஆனால் எங்கள் டீமில் யாராவது வரலன்னா
எம்டிக்கு ரொம்ப கோவம் வந்து, நம்ம சொல்லியும் வரல பத்தியா, அவன் ஃபோன் பண்ணால் கூட நீ எடுக்காத, நம்ம போயிடலாம் அப்படின்வார். ஆனால் இயேசு அப்படிப்பட்டவர் இல்லை. மகனே மகளே, நீ எத்தனை வருஷம் ஜெபிக்காமல் வேதத்தை வாசிக்காமல் உலகத்துக்குள்ளே விழுந்து கிடந்தாலும் இயேசு உனக்காக இன்னும் காத்து கொண்டிருக்கிறார். இன்னும் எருசலேமுக்கு போகாமல் அந்த பெத்பகே அருகிலே காத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உங்கள் முழு மனதோடு, நான் இயேசுவே, நான் வந்து விடுகிறேன் ஆண்டவரே, நான் இயேசுவுக்கு வேண்டும், நான் இயேசுவுக்கு வேண்டும், என் கட்டுகள் அறுக்கப்பட ஜெப ஜீவி எனக்கு வேண்டும், என்னுடைய ஹல்லேலூயா கட்டுகள் எல்லாம் உடைக்கப்பட எனக்கு வேத வாசிப்பு வேண்டும் என்று விடாப்பிடியாய் நீங்கள் கேளுங்கள். உடனே அவன் உங்களை அனுப்பிவிடுவான். ஹல்லேலூயா, அனுப்பிவிடுவான். எதற்காக இவ்வளவு பாடுபட்டு இயேசு அந்த கழுதைகளுக்காக அங்கே காத்திருக்கிறார்? 4ஆம் வசனம், இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்தினிடத்தில் சொல்லுங்கள். மகனே மகளே, இன்றைக்கு நீ கர்த்தர் உன்னை பயன்படுத்த போகிறார். ஜபமும் வேத வாசிப்பும் இருக்கிறவர்களை கர்த்தர் கண்டிப்பாக பயன்படுத்துவார். போன வாரம் எங்கள் டீம்ல இருந்து ஒரு அம்மா சொன்னாங்க, யார் யார் வியாதி பிசாசு ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிறாங்களோ அவங்களெல்லாம் என்கிட்ட அனுப்புங்க அப்படின்னாங்க. பிரைஸ்லாம் என்கிட்ட சொன்னாங்க, பிரதர் யாரெல்லாம் கேட்குறாங்களோ என் நம்பர் கொடுத்து எனக்கு அனுப்புங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், ஊழியம் அப்படி கிடையாது, நீ 2வது மாடியிலேருந்து இறங்கி கீழ் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வா. ரோட்டில் ஒரு அம்மா போயிட்டுருப்பாங்க, ஜெபம் பண்ணிவிட்டு ஏசு உங்களை நேசிக்கிறாரு ஒரு ட்ராக்ஸ் கொடு. ஹல்லேலூயா. புது ஆத்துமாக்களை பாரு. கிறிஸ்தவங்களுக்கு ஏற்கனவே இயேசு பற்றி தெரியும், ஆனால் அந்த 2 சீஷர்களை அவங்க ஏற்றுக்கொள்ளலை. பிரைஸலா. புதுசாக வர்றவங்களுக்கு இந்த மாதிரி 2 சீஷர்கள் இருக்காங்க, ஏற்றுக்கிறீங்களான்னா நிச்சயமாக அவங்க விடுதலைக்காக தாகத்தோடு இருக்கிறாங்க, அவங்க ஏற்றுப்பாங்க, அவங்க ஏற்றுப்பாங்க. கிறிஸ்தவங்கிட்ட போய் ஜெபம் பண்ணுறீங்களா, வேதத்தை வாசிக்கலாம், அவங்களுக்கு எரிச்சல் தான் வரும். ஹல்லேலூயா. அந்த அம்மாட்ட சொன்னேன், நான் இங்கிருந்து ஆத்துமாக்களை அங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதெல்லாம் ஊழியம் கிடையாதுமா, நீ பில்டிங்கை விட்டு இறங்கி கீழே வாமா, உன் தெருவில் 4 தடவை நடமா, உனக்கு வேர்வை வரணும். ஹல்லேலூயா. 2 தடவை காலில் தடுக்கி விழணும், ஒரு தடவை ஃபீவர் வரணும், ஒரு தடவை குளிர்ஜரம் வரணும். இப்படி ஊழியம் செய்தவங்க தான் மிஷினரிகள். ஹல்லேலூயா. நம்ம அவங்க வாங்கி போட்டதெல்லாம் இன்றைக்கி சண்டை போட்டு விற்றுக்கிட்டு இருக்கோம் ஒன்று ஒன்றா. பிரைஸ்லா. ஹல்லேலூயா. அவங்க குடும்பத்தை அடக்கம் பண்ணிட்டு பாட்டு எழுதுனாங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம BMW ஆடி காரில் இப்போ இறங்கி பாட்டு எழுதுகிறோம். எந்த பாட்டு நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. பிரைஸ்லா. சில பாடல்கள்லாம் பாடாதீங்க, ஆவியானவரே வரமாட்டார். ஹல்லேலூயா. நாங்கள் வேற மாதிரின்னு அப்புறம் அப்பயே சொன்னார், நம்ம தான் புரிஞ்சிக்கல. ஹல்லேலூயா. நாங்கள் வேற மாதிரி ப்ரோவா? பிரைஸ்லா. இயேசு என்னது மாடல் ஸ்டாரா, சூப்பர் ஸ்டாரு, இதெல்லாம் அருவருப்பான வார்த்தைகள். அவர் யாருன்னா சூரியனை விட பெரியவல்ல, பட்சிக்கிற அக்கினி. அவருக்கு போய் சூப்பர் ஸ்டாரு, குலதெய்வம், இதெல்லாம் அருவருப்பான காரியங்கள். இதெல்லாம் பாடாதீங்க. ஹல்லேலூயா. இதனால தான் ஆவியானவர் பலமாய் சபையில் இறங்க முடியல. ஹல்லேலூயா. இந்த அருவருப்பான காரியங்கள்லாம் செய்யாதீங்க. எப்படி வேணால் வாழலான்றது கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. இந்த 2 சீஷர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சு இவங்க 2 பேர் சொல்கிறத கேட்டிங்கன்னா தான் அந்த கிராமத்தை விட்டு வெளியே வருவீங்க, இயேசு எருசலேமில் சந்திப்பீங்க. சும்மா ஆட்டோமேட்டிக்காலாம் வெளியே வர முடியாது பெத்பகே விட்டு. ஏன்னா 2 பேரும் அங்கே நின்றுட்டு இருக்கிறான், அவுக்காதீங்கன்னு சொல்கிறான். ஹல்லேலூயா. இந்த பாட்டெல்லாம் பாடினா பெர்மனண்ட்டாக கட்டிடுவான் சாத்தான். ஹல்லேலூயா. ஏன்னா இவங்கெல்லாம் பாடுகளே படலை. என்ன எவ்வளோ உற்சாகமாக இருக்குது, எங்களுக்கு எவ்வளோ புது பெலனாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் சாத்தான் நிறைய பூஸ்டெல்லாம் கொடுப்பான். டெண்டுல்கர் குடிக்காமே பூஸ்ட்டை பற்றி சொல்கிறானே. ஹல்லேலூயா. சாத்தான் எவ்வளோ ரீல் விடுவான், பயங்கரமான மண்ணை. உபத்திரவத்தின் குகையிலே நான் உன்னை தெரிந்து கொண்டேன். அப்படிப்பட்டவங்க வாயிலிருந்து இந்த மாதிரி கேவலமான வார்த்தைகள்லாம் வராது. ஹல்லேலூயா. வராது. அவருடைய சொற்களே, கர்த்தருடைய வார்த்தையே 7 தரம் மண் குகையிலே சுத்தமாக புடமிடப்பட்ட வார்த்தைகள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இது இந்த டான்ஸ் ஆடி கூத்தாடு இந்த சாவு வீட்டில் சென்னையில் ஆடுவாங்க. இப்போ அதை விட மோசமாயிடுச்சு பாட்டுலாம். எப்படி பிசாசு போகும்? பாடுறதே அவன் தான், எப்படி போகும்? எப்படி போகும்? மியூசிக் போடுறேன்னு அவன் தான், எப்படி போகும்? இதெல்லாம் கவனிக்கணும், நீங்கள் கவனிக்கணும். ஆவியில் விடுதலை இல்லாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, சில வீடுகளுக்குள்ளே போனால் ஏண்டா போனோன்னு ஆகிடும். நமக்கு அங்கே ஜபமே வராது. அவ்வளோ கட்டுகள் அங்கே இருக்கும். ஏதாவது சொன்னோன்னா கேட்க மாட்டாங்க,
கேட்க மாட்டாங்க. நீங்கள் சென்னைக்கு கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு வாங்க, நான் நோட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஏதாவது தேவையில்லாமல் உள்ளே வந்துச்சுன்னா உள்ளே வரும். இஸ்ரவேலுடைய பாளையத்திலே ஆயி பட்டணத்திலேருந்து 3 பொருள் உள்ளே வந்துச்சான் கூடாரத்துக்குள்ளே. ஏன், இவர் தான் சர்வ வல்லமையுள்ள தேவனாச்சே, அதை சுட்டரிச்சுட்டு போயிருக்கலாம் இல்லையா? அது உள்ளே வந்தால் நான் உங்களோட இரேன்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. தீட்டானது உங்கள் நடுவிலே இருந்தால் இனி நான் உங்களோடு, அந்த வசனம் தெரியுமா? அப்புறம் ஏன் என்னை மறைச்சு பார்க்குறீங்க? ஹல்லேலூயா. பயங்கரமான இராணுவம், எல்லா ராஜாக்களுடைய இருதயெல்லாம் கரைஞ்சி தண்ணீராக ஓடிட்டு இருக்கு, தத்தளிச்சுட்டு இருக்க இருதயெல்லாம். ஆனால் இவங்க இந்த 3 காரியம், வெளியேற பெற்ற ஒரு பாபிலோன் இல்லையா, பாபிலோனிய வஸ்திரம், சால்வை, ஒரு பொற்பாலம், ஹல்லேலூயா, ஒரு வெள்ளித்தட்டு, இதை கொண்டு வந்து தன்னுடைய கூடாரத்தில் எங்கே வச்சானா? நடுவில் வச்சானோ. ஹல்லேலூயா. நடுவில் புதைச்சி வச்சிட்டான். இது கூடாரனா எதுனா நம்ம இருதயம். அதுக்குள்ளே இன்றைக்கி என்ன இருக்குன்னா, உலகம், மாம்சம், பிசாசு, இந்த 3 இருக்குது. வெளியேற பெற்ற பாபிலோனிய சால்வை, நேர்த்தியான சால்வை, அது உள்ளே இருக்குது இல்லையா? உலகத்தின் மாயை, உலகத்தின் அழகு இல்லையா? நீங்கள் நிறைய வாலிப தம்பிமார் கேட்குறாங்க, எனக்கு நல்ல அழகாக வெள்ளையாக வேணும் அங்கிள். ஒரு ஃபோட்டோவை காட்டி கேட்குறான், இந்த மாதிரி பொண்ணு இருந்தால் சொல்லுங்க அங்கிள். அவள் இந்தியில் நடிக்கிற நடிகை, இவனுக்கு இந்தியில் ஒரு வார்த்தை தெரியாது. இவளெல்லாம் வச்சு மெயின்டைன் பண்ண முடியாதுடானா கேட்க மாட்டேங்கிறான். எப்படியோ அம்மாவை கூட்டு போய் அம்மா வந்து பேசி, அம்மா பெரிய அட்வொகேட்டில், ஹல்லேலூயா, எல்லா தாய்மாரும் அட்வொகேட். என் பையன் என்ன, ஹல்லேலூயா, இந்த அம்மா பேசி எப்படியோ கல்யாணம் பண்ணிட்டாங்க. அவள் 1 மாதத்தில் எல்லாத்தையும் கோர்ட்டு கொண்டு போய் நிறுத்திட்டா. ஹல்லேலூயா, ரைஸ்லாம். அவள் ஜட்ஜி போல இருக்கு, இவங்களுக்கு தெரியாது. இவங்க தெருவா அலைய விட்டாவ. தேவை அவனுக்கு. ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கிறது தான் நிற்கும். எனக்கு வெள்ளையாக வேணும்னா நைட்டு 12 மணிக்கு போங்க, அப்படியே சுடுகாட்டிலேருந்து நிறைய வெள்ளையாக வரும். ஹல்லேலூயா, ரைஸ்லாம். தம்பிமார், சகோதரிமார்கள், ஆண்டவரே உமக்கு சித்தமில்லாத, பிரியமில்லாத எந்த வரனும் எங்கள் வீட்டு வாசலுக்கு வரவே கூடாதுன்னு சொன்னீங்கன்னா, அடுத்த வாரத்தில் கல்யாணம் முடிஞ்சிடும். நம்ம அவருக்கு கண்டிஷன் போடுறோம் இல்லையா? என்ன கண்டிஷன் போடுறோம்? ஆதாம் நினச்சா என்ன சொல்லிக்கலாம்? ஆண்டவரே நல்லா பளிச்சுன்னு வெள்ளையாக இருக்கணும், உயரமாக இருக்கணும், சரளமாக பேசணும். அவள் தான் ஏற்கனவே சர்ப்பத்தில் பொழந்து கட்டி பேசிட்டு இருக்காளே. நீங்கள் கண்டிஷன் போடாதீங்க. அவருக்கு என்ன கொடுக்கணும்னு அவருக்கு நல்லா. மேரேஜில் நிறைய பேர் கண்டிஷன் போடுவாங்க, நம்ம சொன்னால் கேட்க மாட்டாங்க இல்லையா? புதுசாக வர ஆத்துமாக்கள் தான் கேட்பாங்க. ஏற்கனவே ஒரு தடவை பைபிளை கையில் எடுத்துட்டு பின்மாற்றம் அடைஞ்சு வச்சுட்டான்னா இனிமேல் யார் சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான். எனக்கு தெரியும் இவங்களுக்கு மேரேஜ் நின்றுரும்னு எனக்கு நல்லா தெரியும், நடக்காதுன்னு தெரியும். அவ்வளோ கண்டிஷன் ஆண்டவருக்கு போடுவாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, ஏற்ற துணையை உண்டாக்குவேன். ஹல்லேலூயா, உண்டாக்குவேன். ஏற்ற துணை அவருக்கு தெரியும். ஏற்ற துணை, அப்படி ஏற்ற துணைன்னு சொன்னீங்களே, இப்போ எல்லாம் எதிர்மறையாக வந்திருக்கே. ஹல்லேலூயா. அவளை வச்சு தான் ஒன்றை மாற்றுவார், ஒன்றை வச்சு தான் அவளை மாற்றுவார். நம்ம எல்லாம் ரெடிமேடாக வரணும்னா அது நாடகம். ஹல்லேலூயா. கேமராவுக்கு முன்னாடி அது என்னது? நாடகம். பிரியமானவர்களே, கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார், எல்லாம் நேர்த்தியாக செய்வார். இப்போ நம்ம முடிக்க போகிறோம். இப்போது அந்த கழுதைகள் என்ன சொல்லுகிறது? எங்களை கட்டவிழ்த்து விட்டீங்களா ஆண்டவரே, இனிமே நாங்கள் உண்மை சுமக்க போகிறோம். எத்தனை பேர் சொல்ல போகிறீங்க? ஆண்டவரே நான் உண்மை சுமக்க போகிறேன். ஆண்டவரே, வனாந்திரமாக இருந்தாலும், மலைகளாக இருந்தாலும், குன்றுகளாக இருந்தாலும், கிராமங்களாக இருந்தாலும், தெருக்களாக இருந்தாலும், ஜெயிலாக இருந்தாலும், ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும், நான் ஒவ்வொரு இடமாக உம்மை சுமந்து கொண்டு போய் கொண்டே இருப்பேன். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்மை பாடாமல் நான் இருக்க மாட்டேன், உம்மை துதிக்காமல் நான் இருக்க மாட்டேன், உம்மை உயர்த்தாமல் நான் இருக்க மாட்டேன். அந்த கழுதைகள் அவரை சுமக்க ஆயத்தமாக இருந்தது என்று சொன்னால், எந்த அளவுக்கு அது கட்டப்பட்டு, எந்த அளவுக்கு அது நொந்து போய், எந்த அளவுக்கு அது ஏமாற்றத்தோடு, எந்த அளவுக்கு அது கண்ணீரோடு நின்றிருந்தால் இயேசுவை இது முழு மனதோடு சுமந்திருக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக பேரை கர்த்தர் விடுவிக்கிறார், ஆனால் அவர்கள் கர்த்தரை சுமக்க ஆயத்தமாக இல்லை. ஆயத்தமாக இல்லை.
என்னுடைய நண்பர்கள் எல்லாம் என்னை பரிகாசம் பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. ஒரு நாளைக்கு 3 ஊழியம் செய்ய சொல்றியே, நீ பொய் சொல்றியா? எங்களால் நம்ப முடியலையே, எங்களுக்கெல்லாம் ஒரு ஊழியமும் வரலையே. அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஏன் ஆண்டவர் இப்படி பேசுகிறாங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, அவங்களும் ஊழியம் செய்கிறவங்க. அப்போ ஆண்டவர் சொல்றார், ஆயத்தமாக இருக்கிறவன்ட்டு தான் நான் அனுப்புவேன். ஹல்லேலூயா. சாக்கு போக்கு சொல்கிறவனை நான் அனுப்பவே மாட்டேன். ஹல்லேலூயா. நீ நிறைய பேரை தட்டி எழுப்புறான், அவங்க சொல்கிறாங்க இந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன், அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன், இந்த கல்யாணம் முடிஞ்சது அடுத்து ஃபுல்லாக ஊழியம் தான்றாங்க, முடிஞ்சோன்னு அடுத்த நாள் செத்து போயிடுறான். உண்மையிலேயே நடந்தது. சிவகாசியில் என் ஃப்ரெண்டு இருக்கிறான், ஜீசஸ் கால்ஸில் எனக்கு முன்னாடி வேலை செய்தான், துல்லியமாக அப்படி தீர்க்கதரிசி சொல்லுவான். அவன் பேர் ஜெய்சீலன். ரொம்ப அருமையான எனக்கு ஒரு மூத்த சகோதரன் போல கரெக்டாக சொல்லுவான். சுரேஷ், ஊழியத்தில் இப்படி இரு, ஊழியத்தில் இப்படி இரு, ஊழியத்து போன இடத்துல வேற எதையும் வாங்காத, பொருள் வாங்காத, ஷாப்பிங் பண்ணாத, இதை வச்சு பிசாசு வர்ற வழியில் உன்னை அடிச்சிருவான். அங்கே கிடைச்ச ஜெயத்தை உன்னை எப்படிதான் அடிக்கலான்னு பார்த்துட்டே இருப்பான். நீ கருவாடு வாங்குற, மீன் வாங்குற, புளி வாங்குறன்னு நினச்சனா உண்மையிலே புளி வந்துடும். பிரைஸ்லாம். சில பேர் போவாங்க ஊழியத்துக்கு போகணும், வர்ற வழியில் என்னெல்லாம் கிடைக்குமோ கண்டெய்னர் லாரி இருந்தால் கூட போட்டு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அந்த விசுவாசி எவ்வளோ மொட்டையடிக்க முடியுமோ இல்லையா? வாங்குகிறதை பார்க்கிலும் பிரியமானவர்களே, ஏன் இதெல்லாம் சொல்லுகிறேன், அவன் அவ்வளோ எச்சரிப்பான். திடீர்னு ஜீசஸ் கால்ஸில் விஆர்எஸ் கொடுத்துட்டு ஊருக்கு போனான். சரிடா நீ ஊழியம் செய்டா, எனக்கு நிறைய ஊழியம் வருது, நீயாவது செய்டா அப்படின்னா, இருப்பா கொஞ்சம் இந்த அப்பா இறந்தோடனே இந்த சொத்தெல்லாம் எங்கள் தங்கச்சி எடுத்துக்கிற மாதிரி இருக்கிறா, நான் போய் அதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு வரேன்னு போனவன் தான் 8 வருஷம் ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. கரெக்டாக அவன் மறிக்கிறதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி அவனை திருநெல்வேலிக்கு வர சொல்லி என்னுடைய கூட்டங்கள்லாம் பேச வச்சேன். பேசவே மாட்டேன்ட்டான், ஜெபம் தான் பண்ணான். அப்படி தீர்க்க தரிசனம் சொல்லுவான். நான் கேட்டதுக்கு நான் இன்னும் ஆயத்தமாகலைன்னு சொல்லிட்டான். நான் என்ன ஆகலை? ஆயத்தமாகலை. எனக்கு இப்போ முடியாதுப்பா, எல்லா பிரச்சனையும் ஓஞ்ச பிறகு நான் ஊழியத்துக்கு வரேன். நான் சொன்னேன், உன் பிரச்சனை ஓயவே ஓயாது, நீ ஊழியத்துக்கு வா, ஓய்ஞ்சிரும். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் முடித்து எங்கள் தங்கச்சியை தீர்த்து கட்டிட்டு தான் வருவேன்னா மேசிவ் அட்டாக்கில் போயிட்டான். ஹல்லேலூயா. அவனுடைய ஃபியூனரலுக்கு போய் என்ன பேச சொன்னாங்க, என்ன பேசுறதுன்னு எனக்கே தெரியல. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. இந்த உலகத்தை துரத்தி கொண்டே போகாதீங்க, அதை நீங்கள் பிடிக்கவே முடியாது. அதுக்கு பரலோகத்தை துரத்துங்க, பிடிச்சிடலாம். ஹல்லேலூயா. பரலோகத்தை துரத்துங்க, பரலோகத்துக்கு பின்னாடி ஓடுங்க, பரலோகம் உங்களுக்கு கை கொடுக்கும். உலகத்துக்கு பின்னாடி ஓடினீங்கன்னா உலகம் உங்களை எத்தி விட்டுரும். இன்றைக்கு நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், இந்த பூமியில் இன்னும் இது வாங்கணும் அது வாங்கணும்னு தயவு செய்து நினைக்காதீங்க. ஆண்டவரே எப்படியாகிலும் உம்மை சுமக்க எனக்கு கிருபை தாரும். வியாதியிலிருந்து சுகமாக்கினாரா, உடனே சாட்சியாக சொல்லுங்க. அதுக்கு ஒரு ஆராதனை வைக்கணும்னு வெயிட் பண்ணாதீங்க. கர்த்தரை மகிமைப்படுத்திட்டே இருங்க, மகிமைப்படுத்திட்டே இருங்க, அவரை உயர்த்திட்டே இருங்க. அவருடைய நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். ஹல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, இன்றைக்கு எனக்கு ஒரு 10-15 மந்திரவாதிகள் எனக்கு விரோதமாக மாந்திரிகம் பண்ணுறாங்க. என்னை ஆக்சிடென்ட் பண்ண பார்க்குறாங்க, கிட்னி ஃபெயிலியர் ஆக்க பார்த்தாங்க, ஹார்ட் அட்டாக் வர பார்த்தாங்க. இப்படி நடந்துக்கிட்டே இருக்குது. சில மனுஷர்கள் என் ஊழியத்தை கெடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவரை கூப்பிடாதீங்க அப்படின்வாங்க. ஆனால் இவர்கள் யாரும் என்னை அழைக்கவில்லை, என்னை அழைத்தது பரலோகம். பரலோகம். ஹல்லேலூயா. பரலோகம். இன்றைக்கு இந்த சத்தியம் மறுபடியுமாக நமக்கு கிடைக்குமா என்று எனக்கு தெரியாது. இன்றைக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை கர்த்தர் கொடுப்பார். அந்த இரட்டிப்பான நன்மை என்ன தெரியுமா? முதல் நன்மை, பரலோக ராஜ்யத்தின் அதிபதியாகிய இயேசு கிறிஸ்து உங்க மேல பவனி வரப்போகிறார். 2வது நன்மை, கட்டப்பட்டு நம்பிக்கை இல்லாமல் செத்து கொண்டிருந்த அந்த கழுதைகள் திடீரென்று புகழ் மாலை அதுகளுக்கு. ஹல்லேலூயா. ஒரே புகழ்ச்சி, ஒரே வரவேற்பு. ஹல்லேலூயா. அதுக்கு முன்பதாகலாம் பாதையிலெல்லாம் இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துடைய கால்கள் அந்த இதில் படலை, தங்கள் வஸ்திரங்களை, தங்களுடைய இலைகளை, தலைகளை எல்லாம் போடுறாங்க, ரோட்டில் போடுறாங்க. எந்த கழுதை நகர முடியாமல் இருந்ததோ அந்த கழுதை மகிமையாக பவனி வந்து கொண்டிருந்தது. இரட்டிப்பான நன்மை. முதல் நன்மை, பரலோகம் உங்களை சொந்தமாக்க வேண்டும், நீங்கள் பரலோகத்துக்கு சொந்தமாக வேண்டும். இயேசு உங்கள் மீது இந்த பூமியிலே அவர் பவனி வர வேண்டும். அப்பொழுது போகிற இடங்கள் எல்லாம் உனக்கு முன்பதாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்கும்.
உனக்கு முன்பதாக ராஜாக்களுடைய இடைக்கட்டுகள் அவிழ்க்கப்படும். உனக்கு முன்பதாக ஹல்லேலூயா ஜாதிகளை கர்த்தர் கீழ்ப்படுத்துவார். நாம் அப்படியே எழுந்து நின்று கர்த்தரை பார்க்க போகிறோம். வேகமாக நான் முடிக்க போகிறேன். எல்லாருடைய கண்களும் மூடி இருக்கட்டும். ஆண்டவரே, இந்த கழுதையை போல தான் நான் கட்டப்பட்டிருக்கிறேன்ப்பா, என்னை மறந்துடாதீங்க ஆண்டவரே. இன்றைக்கு பெத்பெகுவாகி என்னுடைய இருதயத்துக்குள்ள வாங்க ஆண்டவரே. சபிக்கப்பட்ட என்னுடைய எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றுங்க ஆண்டவரே. ஜெபம் இல்லாதபடினாலே ஆண்டவரே சாபம் என்னை மேற்கொள்ளுகிறது ஆண்டவரே. இருள் என்னை மேற்கொள்ளுகிறது, பாவங்கள் என்னை மேற்கொள்ளுகிறது ஆண்டவரே. நமக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்திருக்கிறப்பா, என்னை மன்னியும், என்னை மன்னியும், என்னை மன்னியும் என்று சொல்லி கேளுங்க. ஹல்லேலூயா. நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே. கைவிடா தீபமே, கருணையின் தெய்வமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் தெய்வமே. நான் முழங்கால் படியிட்டு என்னை முழுவதும் தருகிறேன். நான் முழங்கால் படியிட்டு என்னை முழுவதும் தருகிறேன். நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்த நாமம் சொல்லுவோம். எபினேசர் எபினேசர், இதுவரை உதவினீ, யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்து கொள்வீர். எபினேசர் எபினேசர், இது எல்லாரும் கேட்கலாமா? எல்லாரும் கேட்கலாமா? எல்லாம் பார்த்து கொள்வீர். நான் முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறேன். நான் முழங்கால் படியிட்டு என்னை முழுவதும் தருகிறேன். நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்த நாமம் சொல்லுவோம், உமக்காய் ஓடுவோம், உந்த நாமம் சொல்லுவோம். எல்லாருடைய கண்களும் மூடி இருக்கட்டும். ஆண்டவரே, நான் உம்மை சேவிக்கிற ஆண்டவரே, உம்மை நான் சுமக்கிற ஆண்டவரே. இதுவரைக்கும் சுமக்க முடியாத கட்டுகள், தாங்க முடியாத பாரங்கள், ஏன் வாழ்கிறோம்? செத்து விட்டால் நல்லா இருக்குமே, மனதில் நிம்மதி இல்லை, எல்லாவற்றையும் இழந்து விட்டேன், இனி இழப்பதற்கு எதுவும் இல்லை என்று வந்திருக்கிறாயா மகனே மகளே? உனக்காக இயேசு ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார். உன்னை இயேசு கிறிஸ்துவிடத்தில் நெருங்க செய்கிற 2 ஆயுதங்கள்,
ஜெபமும் வேத வாசிப்பும். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதற்கு முன்பதாக இந்த 2 ஆயுதங்களையும் மனமகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் சீக்கிரத்தில் இயேசுவை காண போகிறீர்கள். சீக்கிரத்தில் இயேசுவை சுமக்க போகிறீர்கள். சீக்கிரத்தில் இயேசு தருகிற மகிமையான வாசல்களை நீங்கள் காண போகிறீர்கள். எல்லாருடைய கண்களும் மூடி இருக்கட்டும். இந்த 2 ஆயுதங்களை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். இந்த 2 ஆயுதங்கள் எனக்கு வேண்டும். இந்த 2 ஆயுதங்கள் இல்லாமல் இருந்தால் நான் கட்டப்படுவேன். இந்த 2 ஆயுதங்கள் இல்லாதபடினாலே என்னை சுற்றிலும் அநேகர் காவல் காத்து என் விடுதலையை தடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆயுதங்கள் வந்து என்னை அவிழ்க்க முடியாதபடிக்கு சில மனுஷர் ஏன் இவனை அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டார்கள். ஜெபத்திற்கும் வேத வாசிப்புக்கும் தான் உன்னை விடுவிக்க அதிகாரம் இருக்கிறது. பூமியில எந்த ஊழியத்துக்கும் உன்னை விடுவிக்க அதிகாரம் கிடையாது. இயேசு இந்த 2 சீஷர்களை அனுப்பினார். இன்றைக்கு அவர்களை ஏற்றுக்கொண்டால் நாம் இயேசுவை சந்திப்போம். ஏற்றுக்கொள்ளாவிட்டால் சாத்தானை தான் சந்திக்க முடியும். எல்லாருடைய கண்களும் மூடி இருக்கட்டும். எனக்கு அந்த 2 ஆயுதங்கள் வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் நேரம் தாழ்த்தாமல் உங்க கரங்களை உயர்த்துங்க. வெட்கப்படாமல் உங்க கரங்களை உயர்த்துங்க. இனி நீ கட்டப்பட்டிருக்க மாட்டாய். இனி நீ அழமாட்டாய். இனி நீ அவமானப்பட மாட்டாய். இனி நீ குறுகி போக மாட்டாய். இனி நீ காயப்பட மாட்டாய். ஒரு அபிஷேகம் உனக்குள்ளே வருகிறது. ஆதி அன்பு திரும்பி வருகிறது. ஆதியிலிருந்த வைராக்கியம் திரும்பி வருகிறது. ரட்சிப்பின் சந்தோஷம் திரும்பி வருகிறது. பாவ மன்னிப்பு நிச்சயம் திரும்பி வருகிறது. உங்க பாவங்களை அறிக்கை செய்யுங்க. மனத்தாழ்மையா அறிக்கை செய்யுங்க. ஆண்டவரே, நான் தெரிந்திருந்தும் பாவங்களை செய்து கொண்டிருக்கிறேன். தெரிந்திருந்தும் ஆண்டவரே, நீர் எனக்காக சிலுவையில் இரத்தத்தை சிந்தியும் நான் மறுபடியும் சிலுவையில் அறைகிற ஆண்டவரே, இந்த கிராமத்திலே, என்னுடைய தெருவிலே, என்னுடைய வீட்டிலே, என்னுடைய பட்டணத்திலே, என்னுடைய வேலை ஸ்தலத்திலே, என்னுடைய ஹல்லேலூயா, என்னுடைய கர்த்தாவே வீட்டுக்கு அருகிலே என்னை சாட்சியாய் நிறுத்தும் ஆண்டவரே. சாட்சியாய் நிறுத்தும். ஜெபிக்கிறவனும் வேதத்தை வாசிக்கிறவனும் அந்த தெருவிலே சாட்சியாய் இருப்பான். மலையின் மேல் இருக்கிற பட்டணமா இருப்பான். அது மறைந்திருக்க முடியாது. அந்த வெளிச்சத்துக்கு இருளில் இருக்கிற எல்லா ஜனங்களும் வருவார்கள். உன் வீடு 24 மணி நேரமும் திறந்திருக்கும். உன் வீட்டிலே கர்த்தருடைய பிள்ளைகள் ஹல்லேலூயா வருவார்கள். உன் வீட்டிலே கர்த்தருடைய பிள்ளைகள் இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள். இயேசுவினால் சுகம் பெறுவார்கள். இயேசுவினால் விடுவிக்கப்படுவார்கள். உன் வீட்டை கர்த்தர் பெதஸ்தாவாக, கர்மேல் பர்வதமாக, சீயோனாக, எருசலேமாக மாற்ற விரும்புகிறார். பெத்லகேமிலே அன்னை எவ்வளவு கழுதைகள் கட்டப்பட்டிருக்கிறது. இந்த உலகமாகிய பெத்லகேம் ஹல்லேலூயா பாதாளத்தை நோக்கி அநேக கழுதைகள் போய்க் கொண்டிருக்கிறது. கட்டினவர்கள் அங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள். கழுதைகள் தப்பித்து போய்விடக் கூடாது என்று காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதன் மத்தியிலே இந்த 2 பேரானதான் விடுதலை. ஏதாவது ஒரு ஊழியத்தை பார்த்து ஏமாந்துடாதீங்க. இந்த 2 பேரை விட்டுறாதீங்க. இந்த 2 ஆயுதத்தை எந்த காரணத்தை கொண்டு இறக்கி வைத்து விடாதீர்கள். ஹல்லேலூயா. சாத்தான் எவர்களை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல சுத்தி கொண்டிருக்கிறான். கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே அவன் மோசம் போக்குகிற நாட்களுக்குள்ளே வந்திருக்கிறோம். மகனே, மகளே, இயேசு உன்னை இன்னும் நேசிக்கிறார். அதனால தான் அவர் எருசலேமுக்கு போகாமல் அங்கே நின்று விட்டார். இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவின் இருதயம் உனக்காக இரவும் பகலும் துடித்துக் கொண்டிருக்கிறது. என்னுடைய ஆயுசு நாட்கள் எவ்வளவு என்று எனக்கு தெரியாது. அடுத்த 1 மணி நேரம் நான் இருப்பேனா என்று எனக்கு தெரியாது. இன்றைக்கு நான் சொல்ல போகிறேன், ஆண்டவரே, அந்த 2 சீஷர்களும் கட்டாயம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. அவர்கள் இல்லாமல் இந்த இடத்தை விட்டு நான் போக மாட்டேன். லகமர சகல துரபாக்க பலபா ரேஷி கபல துரபாக்க மனமா சந்தரபா. நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. ஹல்லேலூயா. உன் முச்செடிகள், உன்னுடைய வனாந்திரங்கள் இப்பொழுது மாற்றப்படுகிறது. கர்த்தர் உன் கட்டுகளை அறுக்கிறார். கர்த்தர் உன் வியாதியை சுட்டரிக்கிறார். கர்த்தர் உன் மாந்திரிக கட்டுகளை உடைக்கிறார். உன் சத்துருக்களை நீ தேடியும் காணாதிருப்பாய். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். இந்த கல்லின் மீது என் சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை. மகளே, உன்னோடு நான் அநேக நாட்களாய் பேசிக் கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு நீ வருவாய் என்று சொன்னால் உன்னை என்னுடைய ஆவியானவர் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்துவார்.
ஹல்லேலூயா. அநேக ஜாதிகளுக்கு உன்னை ஒளியாக வைப்பார். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தீர்க்கதரிசியாக வைப்பார். அற்பமான ஆரம்பத்தை கர்த்தர் சம்பூர்ணம் அடைய பண்ண போகிறார். அற்பமா எண்ணப்பட்டிருக்கிறீங்களா? குடும்பத்தால் தள்ளி உதறி தள்ளப்பட்டிருக்கிறீங்களா? உற்றார் உறவினர்கள் மத்தியில் அவமானத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு இயேசு உன் மீது பவனி வந்தால் எல்லாரும் உனக்கு முன்பதாக வந்து தங்கள் வஸ்திரங்களை விரிப்பார்கள். தங்கள் ஹல்லேலூயா தங்கள் கைகளில் இலைகளை கொண்டு வந்து போடுவார்கள். இயேசுவின் காலத்திலே படவில்லை. அவரை சுமக்கிறவருடைய கால்களுக்கு அவர்கள் பாதைகளை உண்டாக்கி கனத்தை கொடுத்தார்கள். நீ இயேசுவை சுமந்தால் நீ கட்டப்பட்டிருக்க மாட்டாய். நீ இயேசு உன் மீது பவனி வந்தால் இந்த உலகமே உன்னை தேடி வரும். இரட்டிப்பான நன்மை அந்த 2 கழுதைகளுக்கு கொடுத்தார். ஒன்று, கட்டுகள் அவிழ்க்கப்பட்டு இயேசு அதன் அந்த கழுதைகளின் மீது அமர்ந்து பவனி வந்தார். 2வது, வஸ்திரங்களையும் இலைகளையும் கொண்டு வந்து அந்த கழுதைகளை வரவேற்றார்கள். இன்றைக்கு யாரும் இல்லாத அனாதை போல் இருக்கிறாயா? பட்ட மரத்தை போல் இருக்கிறாயா? மறக்கப்பட்டிருக்கிறாயா? உடைக்கப்பட்டிருக்கிறாயா? உன் சத்துருக்களுக்கு முன்பதாக கர்த்தர் உனக்கு ஒரு பந்தி ஆயத்தம் பண்ணுகிறார். உன் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். உன் பாத்திரம் நிரம்பி 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 வழிய போகிறது. இந்த ஜெபமும் வேத வாசிப்பும் கொடுக்கிற காரியம் அபிஷேகம், ரட்சிப்பு, உபவாசம், நித்திய ஜீவன். ஷபாதிகமனா கரபலா சிகலதுரபா கபலபா. இன்றைக்கு நீ காண்கிற எகிப்தியனை இனி ஒரு நாள் நீ காண மாட்டாய். காரணம், நீ கர்த்தருக்கு வேண்டும், கர்த்தருக்கு வேண்டும். பிரியமானவர்களே, இவ்வளவு அருமையான ஊழியம், இயேசுவின் ஊழியம். அவர் ஊழியத்தை துவங்க முன்பதாகவே அவருக்கு தெரியும் இந்த கழுதைகளை கட்டவிழ்க்க வேண்டும் என்று. நீங்க வரும் முன்பதாகவே இயேசுவுக்கு தெரியும் உன் சிறையிருப்புகளை மாற்றி உனக்கு இரட்டிப்பான நன்மையை தர வேண்டும் என்று இயேசுவுக்கு தெரியும். நம்பிக்கை உடைய சிறைகளே, எல்லா மரணங்கள் இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். எல்லாரும் கரங்களை தட்டி ஆவியானவர் மகிமைப்படுத்துவோம். முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. சென்றாரே அவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. சத்துரு சேனை தொடர்ந்து அல்லேலூயா தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு பாதுகாத்தாரே. சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ.
அன்பின் பரலோக தகப்பனே, கட்டவிழ்க்கப்பட்ட கழுதைகளாக எங்களை தேடி வந்து கட்டவிழ்த்து முன்குறித்து அழைத்து தெரிந்து கொண்டு நீதிமான்களாக மாற்றி மகிமையான காரியங்களுக்காக எங்களை தெரிந்து கொண்டு இந்த நாளிலும் எங்களை முத்திரையிட்டு தெரிந்து அழைத்த அழைப்புக்காக ஸ்தோத்திரம். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எடுப்பித்து நிறுத்தின கர்த்தர் இந்த நாளிலே விழுந்து போன தன்மைகள், இழந்த தன்மைகள், நம்பிக்கையற்ற தன்மைகள், நம்பிக்கையில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் வெற்றி சிறக்க எங்களை கரம் பிடித்து தூக்கி நிறுத்தி விட்டதுக்காக ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் சுதந்திரிக்கக்கூடிய சுதந்திர பாகத்தை எங்களுக்காக வைத்து விட்டதுக்காக ஸ்தோத்திரம். கானானின் சுதந்திரம் உண்டு, யாக்கோபின் சுதந்திரம் எங்களுக்கு உண்டு, மேன்மையான கிருபைகள் உண்டு. உம்முடைய அபிஷேக தைலத்தினால், ஆனந்த தைலத்தினால் எங்களை நிறைத்து ஆசீர்வதியும். சந்தோஷத்தோடு, தைரியத்தோடு, சமாதானத்தோடு நாங்கள் போகிறோம். ஆடுகளை ஓனைகளுக்குள் அனுப்புவது போல நீர் எங்களை அனுப்புகிறீர். முத்திரை போடும். பாவத்தோடு நிற்காதபடி எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய் மாற்றும். சத்துருவை ஏத்து நிற்க கிருபைகளை தாரும். பொறுமையோடு ஓட உதவி செய்யும். தாழ்மையோடு தாழ்த்தி உம்முடைய கிருபைகளால் நிரம்பி ஜீவனம் பண்ண கிருபை தாரும். எங்களுக்கு வேண்டிய சுகம், பலன், ஆரோக்கியத்தை கட்டளையிடும். இந்த ஊழியத்தை செய்கிற பிள்ளைகள், குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், நன்மையினால் நிரப்பப்படட்டும். உடைய பிள்ளைகளுடைய சந்ததி பூமியில் பலத்திருக்கட்டும், கிருபைகள் பெருகட்டும், தீர்க்காயுசையும் சுகவாழ்வையும் கொடுத்து காத்துக்கொள்ளும். ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். உன்னிலிருந்து புறப்படும் சொன்னீர், புறப்படட்டும். நன்மையான ஈவுகளால் நிரப்பும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்த தயவுள்ள கிருபைக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்மையினால் நிரப்பும், கிருபையினால் முடிசூட்டும். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமுள்ள நாமத்தில் ஜெயமெடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, ஸ்தோத்திரி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சமாதானத்தின் தேவன் உங்களோடு வருவார். பக்கத்தில் உள்ள கையை பிடிச்சி சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார்னு சொல்லி அனுப்புங்க. கர்த்தர் உங்களோடு வருவார், உங்கள் மத்தியிலே உலாவுவார், உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்தப்படட்டும். God bless you, God bless you, God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.